ஒவ்வொரு க்ஷணமும் புதுசா தோன்றுது, புதுசா பிறக்குது. அது உருவமாக இருந்தாலும் சரி, உயிர்களாக இருந்தாலும் சரி, இயற்கையாக இருந்தாலும் சரி. இந்தோனேஷியாவுல ஒரு புத்தர் ஆலயத்த பார்க்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தாரு. அப்ப அவர்கிட்ட இந்த புத்தர பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த தத்துவத்தலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். சோ ஒவ்வொரு க்ஷணமும் தோன்றி மறைகின்ற ஒரு மாயமான வாழ்க்கை தான். அப்படி இருக்கும்போது நம் புதிதாய் தோன்றி மறைவது என்பது புத்த மதத்தின்படி ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் பாரதி இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணிக்கொள்ளடன் ஏன் சொல்றான்னா, ஒவ்வொரு நாளும் புதிய நாள். ஒவ்வொரு நாளும் புதிய மனிதர்கள். ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவம். இந்த கற்றல் என்பதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். நேத்துக்கும் இன்னைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது நம்ம வாழ்க்கையில. எல்லாரும் அதே வாழ்க்கைய தான் வாழுறோம். ஆனால் நேற்றுக்கும் இன்னைக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அந்த கற்றல் தான். நாம் எந்த அளவுக்கு கற்றுக்கொள்கின்றோம். எந்த அளவுக்கு வாழ்க்கையிடமிருந்து கற்றுக்கொள்கின்றோம். எந்த அளவுக்கு நம் மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்கின்றோம். இதுதான் மிக முக்கியம். அந்த அடிப்படையில இந்த லேர்னிங் இஸ் த மெயின் ப்ராசஸ். அததான் நான் இங்க சொல்ல வரேன். இதை என்னுடைய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து செய்தியாவும் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த நிமிடத்தை விட அடுத்த நிமிடத்துக்கு நம்ம என்ன கத்துக்கிறோம், இந்த நாளை விட அடுத்த நாளுக்கு நம்ம என்ன கத்துக்கிறோம், இந்த தருணத்தை விட அடுத்த தருணத்தில் என்ன கத்துக்கிறோம். ஏன்னா வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுத்துட்டே இருக்கு. அதை சரியாக நாம் கற்றுக்கொண்டால் நாம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகலாம். இதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கான அடிப்படை சூட்சமும். இதைதான் பகவான் கிருஷ்ணர் கத்துக் கொடுத்தார். கண்ணனே கொலை செய்கின்றான் அந்த வரி வரும். நீங்க அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இன்னைக்கு இரவு ஸ்டேட்டஸ் நான் அதை தான் போட போறேன். அது கர்ணன் என்ற படத்துல அது இறுதிக்காட்சி இல்ல. அவன் தயங்கி நிற்கும் போது அந்த அர்ஜுனனுக்கு இன்றோ அழிய போகின்ற இந்த உடல் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. இந்த உடலை நீ அழிக்கப் போகிறாய் என்று நீ தயக்கம் கொள்ளாதே, உன்னுடைய பானத்தை என்று. ஆகவே கண்ணன் தான் இங்கு வாழவும் வைக்கின்றான், கண்ணனை வழி காட்டுகின்றான், கண்ணனை கொலை செய்கின்றான் ஒரு வரியை கண்ணதாசன் எழுதியிருப்பார். அப்படி எல்லாமே இறைவனோட அருள் தான் நடக்குதுன்றப்போ அதுக்கு ஒரு கருவியாக நம்மளை இணைத்துக் கொண்டு நாம் பயணிப்பது அவசியம். ஆகவே கடந்த காலத்தை மறப்போம். எதிர்காலத்தை பத்தி ரொம்ப கவலைப்பட வேணாம். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று மட்டும்தான் நம் கையில் உள்ள வீணை. அந்த இன்று நம்ம இன்னும் கொஞ்சம் சுருக்கி இந்த நிமிடம், அதையும் இன்னும் கொஞ்சம் சுருக்கி இந்த கணம், அதையும் இன்னும் கொஞ்சம் நுட்பமா பார்த்தா இந்த க்ஷணம். கணத்துக்கும் க்ஷணத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. இதை ஆன்மீக ரீதியா சொல்றதா இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களோ கூட இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். இதை நாம் உணர்ந்து விட்டால் முழு நேரம் பரமானந்த நிலையில நம்ம வாழலாம். அப்படித்தான் ஞானிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஞானிகளுக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. இத வருஷத்துக்கு ஒரு தடவை உணர்ந்தா அவன் மனிதன். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை உணர்ந்தா ஓரளவுக்கு ஒரு யோகி. மாசம் ஒரு தடவை தான் உணர்ந்தா ஒரு சிறப்பான மனிதன். தினைக்கும் ஒரு தடவை தினமும் ஒரு தடவையாவது உணர்ந்தா அவன் ஒரு மிகச்சிறந்த ஞான நிலையை அடைந்த மனிதன். ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்தா அவன் ஒரு மகான். ஒவ்வொரு க்ஷணமும் உணர்ந்தால் அவன் தான் யோகி. அந்த க்ஷணத்தையும் தாண்டி அந்த கணத்தையும் தாண்டி அந்த அதுக்குள்ள இருக்கிற அளவுக்கு நுணுக்கமாக அப்படியாகவே வாழ்ந்தால் அவன் கடவுள். இதான் வித்தியாசம். இந்த வாழ்க்கையை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போறோம் அப்படின்ற பொறுத்துதான் தோழமைகளுக்கு ஒரு செய்தியாகும் மற்றும் செய்தியாக ஒரு ஆங்கிலத்தில் ஒரு செய்தி கொடுக்குறேன். அந்த இந்த நிகழ்ச்சியில் இணைந்தவர்களுக்கு ஒரு புது தகவல் ஏதோ தெளிவா கேட்க மாட்டேங்குது. தெளிவா கேட்க மாட்டேங்குது. ஏதோ கைப்பற்றது போல இருக்கு. தெளிவா கேட்க மாட்டேங்குதுன்னு. நடுவுல மெசேஜஸ் போன் கால்ஸ் வரும்பொழுது அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வருது. போன் கால்ஸ் அப்படியே அந்த சிக்னல் கட் ஆன உடனே உங்களுக்கு அந்த நடுக்கமா வர்ற மாதிரி வரும் வாய்ஸ். இப்போ தெளிவா இருக்கு. இப்ப தெளிவா இருக்கு. ஒரு சொல்லிவிட்டு நம்முடைய கலந்துரையாடலுக்கு நான் போலாம்னு நினைக்கிறேன். ஐ ஆம் நியூ அப்படின்ற ஒரு ஃபார்முலா ஐ ஆம் நியூ என்று புரிஞ்சுக்கணும். நம்ம ஆனா ஆங்கிலத்தில் ஐ ஆம் நியூ அப்படின்றது ஒரு எடுத்துக்கலாம். ஐ ஆம் நியூ சொல்ல விரும்புறேன். இப்பொழுதுமே எதிரொலி வர்ற மாதிரி இருக்குங்க. தெளிவா இல்ல, வழக்கம் போல தெளிவா இல்ல. எதிரொலிக்கிற மாதிரி எக்கோ அதான் மெசேஜஸ் அது எப்பப்பெல்லாம் அந்த மெசேஜஸ் வந்துதோ அது வைப்ரேஷன் நடக்கிற வரையிலும் அது இருக்கு. ஒரு 2 minutes கழிச்சு தான் நார்மலா ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும். இப்ப கொஞ்சம் கிளியர் ஆகும். கரெக்டா? கிளியர் இருக்கா? சரி, ஓகே. சோ ஐ ஆம் நியூனுடைய விளக்கத்தை நான் விரிவா அடுத்த நிகழ்ச்சியில பேசுறேன். சுருக்கமா இன்னைக்கு முடிச்சிடுறேன். அது ரொம்ப முக்கிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கின்றோம்,
எப்படி இருந்தோம், எப்படி இருக்க போகின்றோம் என்பதை நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்வது மிக மிக அவசியம். இரண்டாவது, அனலைஸ் ஆஃப் தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்களை மறுசீரமைக்கிறது. இதையெல்லாம் பல ஞானிகள் பல்வேறு வடிவங்களை பல்வேறு விதமான மதங்கள் சொல்லப்பட்ட விஷயம் தான். ஆனா இந்த புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு பாரதி சொன்னதை ஐ ஆம் நியூ, இன்றிலிருந்து நான் புதிது என்பதை இந்த ஆங்கில வார்த்தையின் ஊடாக நான் சொல்ல விரும்புறேன். அப்ப அனலைசேஷன் ஆஃப் தாட்ஸ், இதுல தாட்ஸ்ன்றதுக்கும் திங்கிங்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தாட்ஸ் என்பது தானா வர்றது, திங்கிங்ன்றது நாம உருவாக்குறது. எண்ணங்கள் எப்படி வேணாலும் நமக்கு வரலாம், அது நம் கையில இல்லை, நம்ம அதை கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஆனால் அந்த எண்ணங்களில் எந்த எண்ணம் நமக்கு தேவை என்பதை மட்டும் எடுத்து அதிகமாக யோசித்து அதை நாம் சரி செய்வது என்பது நம்ம கையில இருக்கு. சோ இந்த தாட்ஸுக்கும் திங்கிங்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது அவசியம். இதுலதான் மனித இனம் ரொம்ப உழன்றுட்டு இருக்கு எல்லா வகையிலையும். நம்மளை சுத்தி இருக்கின்ற பல்வேறு விதமான கஷ்டங்கள், வறுமை, பல்வேறு விதமான அறிவின்மை, ஞான சூன்யமா பல மனிதர்கள் இருக்கிறது, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது, ரோட்ல எச்சு துப்புறது, பஸ்ல கர்ப்பிணி பெண் வந்தா கூட இடம் கொடுக்காம இருக்கிறது, பணம் கொடுத்து சீட்டு வாங்குறது, பணம் கொடுத்து கொள்ளை அடிக்கிறது, பணம் கொடுத்து மத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை தான் பறிச்சுக்கிறது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த ஞான சூன்ய நிலை தான். இந்த எண்ணங்களை மறுசீரமைக்காத ஒரு நிலை தான். சோ அனலைசேஷன் ஆஃப் தாட்ஸ் என்பது மிக முக்கியம். ரெண்டாவது, மாரலைசேஷன் ஆஃப் டிசையர்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசையே அழிவுக்கு காரணம் புத்தர் சொன்னாரு, ஆனா அதை நான் மறுக்கிறேன். ஆசைக்கு அத்தனைக்கும் ஆசைப்படும் என்பதுதான் உண்மையான தத்துவமா இருக்கணும். அனைத்துக்கும் ஆசைப்படணும், இருக்கக்கூடாது. பேராசை என்பதற்கும் பெரிய ஆசை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்தினார் மகாகவி பாரதி. திருவள்ளுவர் சொன்னாரு, பெரிதினும் பெரிது கேளுனார் மகாகவி பாரதி. ஏன்னா ரெண்டு பேரையும் நம்ம கம்பேர் பண்ணாம எந்த விதமான மொழியையும் எந்த விதமான ஒரு உற்சாக உரையும் நம்ம கொடுக்க முடியாது. பெரிதினும் பெரிது கேள் மகாகவி பாரதி, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் திருவள்ளுவர். அப்ப பெருசா நம்ம நினைக்கிறது தப்பு இல்ல, பெரிய ஆசை தவறு இல்லை, ஆனால் பேராசை தவறு. பேராசைக்கு பெரிய ஆசைக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த அளவை தாண்டி மிகப்பெரிய உச்ச நிலையை நான் தொடுவேன் என்று நம்ம உழைக்கிறது பெரிய ஆசை. அது ஒரு ஒரு கார், ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுப்போம். ஒரு மிகப்பெரிய நான் காரை வாங்கணும். இப்ப நான் என்கிட்ட 3 கார் இருக்கு. அந்த 3 காரும் 3 பர்பஸ்க்காக நான் வச்சிருக்கேன். இப்போ ஒரு ஆடி கார் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அது பேராசை இல்லை, அது பெரிய ஆசை. ஆனா 300 கார் நான் வாங்கி நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சா அது பேராசை. ஏன்னா எத்தனை கார் வாங்கி நிறுத்தினாலும் அதுல ஒரு உடம்பு தான் போக முடியும், ஒரு கார்ல தான் உட்கார முடியும், ஒரு 2 கண்ணு தான் பார்க்க முடியும். இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசம் நிறைய பேர் புரிஞ்சுக்கல. அதுக்காக நான் இதை கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ஏன்னா ஒரு கிருஷ்ண ஜெயந்தி என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம இன்னைக்கு கொண்டாடி இருக்கோம், ஒரு மிகச்சிறந்த வைபவம். இந்த நேரத்துல இந்தோனேஷியாவில இருந்து எனக்காக அந்த பெருமாள் தரிசனத்தை காட்டிய அன்பு தோழி லிங்கேஸ்வரிக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்றேன். பாருங்க, இந்த அன்பு என்பது அன்பினும் ஆர்வமுடைமை அதையினும் நண்பினும் நாடா சிறப்புன்னா. அந்த மாநாட்டுல ஒரே ஒரு நாள் அவங்களோட உணவு இருந்தன, ஒரு நல்ல நட்பு, அதன் தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்தோனேஷியாவில பாலாஜி கோயில்ல நடக்கிற அந்த தரிசனத்தை எனக்கு போன் பண்ணி வாட்ஸ்அப்ல லைவ் டெலிகாஸ்ட் காட்டாங்க. கிருஷ்ண ஜெயந்தி எப்படி நடக்குது இந்தோனேஷியாவில, இந்த நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, பட் இப்ப கோயில்ல இருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு பல தத்துவங்களை நம்ம தமிழ் நமக்கு கத்துக் கொடுத்திருக்குது. அந்த தமிழ் தான் நமக்கு கத்துக் கொடுத்துச்சு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், பெரிதினும் பெரிது கேள். அப்ப பேராசை என்பது வேற, பெரிய ஆசை என்பது வேற. பெரிய ஆசை நமக்கு இருக்கணும். ஏன்னா சிறிய ஆசை குற்றம்ன்றாரு மாண்புமிகு நமது மனித புனிதர் டாக்டர் அப்துல் கலாம். பல குற்றங்கள் வாழ்க்கையில இருக்குது, ஆனா அவர் கண்ணுக்கு எது குற்றம் படுது பாருங்க. யார குற்றவாளின்னு சொல்றாருன்னா, சிறிய ஆசை வைத்திருக்கவன் தான் குற்றவாளின்றாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஞானி அவர் வாழ்ந்திருக்காரு பாருங்க. ஆகவே பெரிய ஆசை நமக்கு இருக்கணும், அதே சமயத்தில் பேராசை இருக்கக்கூடாது. படைப்பின் மேல் இருக்கின்ற ஆசையை விட படைத்தவனின் மேல ஆசை இருக்கும். அததான் சிற்றின்பம் பேரின்பம் 2ஆ பிரிப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா சுருக்கமா நான் சொல்ல வர்றது மாரலைசேஷன் ஆஃப் டிசையர்ஸ். சோ இன்ட்ரோஸ்பெக்ஷன் நான் முதல்ல சொல்லிட்டேன், தன்னையே பகுத்தாய்வது. அதற்கு அடிப்படையா நமக்கு தேவைப்படுறது அந்த லேர்னிங், கற்றுக்கொள்ளுதல் என்ற மனோபாவம் வேணும். அது டில் த எண்ட் த ப்ரொஃபஷனல் மேன் ஹஸ் நோ ரைட் டு பி அதர் தன் எ கண்டினியூஸ் ஸ்டூடெண்ட். ஒரு பழமொழி நம்ம எங்களுடைய மருத்துவத்துல அது சொல்லியிருக்காங்க. ஒரு தொழில்முறை மனிதன் தன் வாழ்நாளின் கடைசி வரை மாணவனா இருக்கணும். என்ன பொறுத்தவரை நான் பல மேடையில சொல்றேன், தொழில்முறை மனிதன் அல்ல, ஒவ்வொரு மனிதனுமே அந்த மாதிரிதான் மாணவனா இருக்கும். அதைத்தான் நம்மளுடைய இலக்கியங்களும் சொல்லுது. நமது அவ்வை பாட்டில இருந்து திருவள்ளுவர்ல இருந்து எல்லாருமே கற்றுக்கொண்டே இரு, கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு நம்ம அவ்வை பாட்டி சொன்னாங்க. நமது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தங்கன், கல்விக்குன்னு ஒரு அதிகாரமே எழுதினார் வள்ளுவர். ஆனா அதோட நிறுத்தல, கல்லாமை எழுதிட்டு கேள்வி எழுதிட்டு அறிவுடைமைன்னு வச்சாரு. கல்வி வேற அறிவு வேறன்னு பிரிச்சு கொடுத்தாரு.
இப்படி தமிழ் நமக்கு அமுது சுரபியாக பல தகவல்கள் அள்ளி கொடுக்குது. ஆகவே அந்த கற்றல் என்பது அவசியம். அந்த கற்றலின் மூலமாக நம்மை நாமே இன்ட்ரோஸ்பெக்ஷன் பகுத்தாய்வு செய்வது. அடுத்ததாக நான் சொன்ன அந்த ஏ என்பதற்கு அனலைசிஸ் ஆஃப் தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்களை மறுசீரமைப்பு செய்வது. மாரலைசேஷன் ஆஃப் டிசையர்ஸ், நம்மளுடைய ஆசைகளை அது பெரிய ஆசையா பேராசையா என்பதை நம்மை நாமே பகுத்துக் கொள்வது. நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஆங்கர், வெரி வெரி முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கோபம் என்ற ஒரு உணர்ச்சியை வாழ்க்கையில என்ன பொறுத்தவரையிலும் வரக்கூடாது. அப்படி ஒரு உணர்ச்சியே இல்லை. அது ஒரு போலியான பாசாங்கு உணர்ச்சி. நமக்கு நாமே நம்மளா திணிச்சுக்கிட்டு செய்யற ஒரு உணர்ச்சி. அப்படி ஒரு உணர்ச்சியே இல்லை. அதே சமயத்துல கோபம்ன்ற ஒண்ணு இருக்குதுன்றதுனாலதான் வள்ளுவர் வெகுளாமைன்னு ஒரு அதிகாரம் எழுதினார். அதையும் நம்ம இங்க மறக்க கூடாது. அப்ப மனித இனத்தின் ஒரு சாபமாக இந்த கோபம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளா வந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கும் வருது. இன்னைக்கு நடக்கிற பல வன்முறைகளுக்கு காரணம் அந்த கோபம் தான். நான் மருத்துவக் கல்லூரியில படிக்கும் போது அந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை சுருக்கமா பதிவு செஞ்சுட்டு நான் அடுத்த தலைப்புக்கு போலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய வயதை ஒத்த ஒரு கைதி, ஜெயில் கைதி, கால் சட்டை போட்டுட்டு ஏறக்குறைய அந்த 19 வயது 20 வயது 2ஆம் ஆண்டு நான் மருத்துவக் கல்லூரியில படிக்கும் போது, அப்ப என்னுடைய சர்ஜரி ப்ரொஃபசர், அவர் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான தமிழ் பற்றாளர். வேற்று மொழியை தாய்மொழியா கொண்டவர், புரிஞ்சுக்கணும். தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், ஆனால் தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வரை போனார் அரசாங்கத்துல. என்னை மிகவும் அவருக்கு பிடிக்கும். ஏன்னா என்னுடைய செயல்பாடுகள், நான் அவரிடம் பேசுகின்ற விதம், அது என் தமிழ் மீது நான் கொண்டிருந்த பற்று அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஏன்னா பல மேடையில சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நண்பர்கள் இருக்கிறதுனால உங்க முன்னாடி அதை பகிர மறுபடியும் விருப்பப்படுறேன். முதல் வகுப்புலயே அவர் எல்லார்ட்டையும் கேட்டாரு, ஒவ்வொருத்தவங்களுக்கும், மருத்துவத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, இதை தாண்டி உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எல்லாரும் ஒண்ணு சொன்னாங்க. கிரிக்கெட்னாங்க, சில பேர் சினிமான்னாங்க, சில பேர் புத்தகம் படிக்கிறதுனாங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தையில தமிழ். மருத்துவக் கல்லூரியிலே தமிழ். அவர் ரொம்ப அசந்து போய் எழுந்துட்டாரு. அப்ப கேட்டாரு, ஒரு காமெடியா சொன்னாரு, பேஷண்ட் கிட்ட போய் வாந்தி வருதான்னா வாமிட் வரலன்றான், பஸ்ல போயிட்டு உட்காந்துட்டு போறியானா, இல்ல சார் நான் ஸ்டாண்டிங்ல வரேன்னு சொல்றான், நேரம் என்னப்பா ஆகுதுன்னா, சார் டைம் என்ன ஆகுதுன்னு தெரியல சார்ன்றான். இவங்கிட்ட நீ போய் தமிழ் சொல்றியே அப்படின்ட்டு கிண்டலா கேட்டார். ஒரு மிகச்சிறந்த ப்ரொஃபசர், இன்னைக்கு இருக்காரு, ஒரு நல்ல நட்போட என்கிட்ட இருக்காரு. என்னுடைய ஆசிரியராக இருந்தாலும் இன்று எனக்கு மிகவும் கைமேல் கை போட்டு பேசுகின்ற அளவுக்கு என்னுடைய நட்புரிமையோட பழகிறாரு. ஒரு கிரேட் சர்ஜன். அப்ப நான் சொன்னேன், சார் அவங்களுக்கு எல்லாம் தமிழோட அருமை தெரியல, தெரிஞ்சா அவங்க எல்லாம் தமிழ்ல பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்ப நான் ஒரு பாட்டு சொன்னேன், பாவலர் பெருஞ்சித்திரனார் எழுதின ஒரு பாட்டு. வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்கும் வாழ்வேன், வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டு ஆவேன், தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் வீழ்வேன், தனியானா நின்றாலும் என் கொள்கை மாறேன், சூழ்ந்தாலும் தமிழ் சுற்றம் சூழ்ந்துரிமை கேட்பேன், சூழ்ச்சியினால் பிரித்தென்றன் உடலை இரு கூறாய், போழ்ந்தாலும் சிதைத்தாலும் முடிவந்த முடிவே, புதைத்தாலும் எரித்தாலும் அணுக்கள் எல்லாம் அதுவே. இதை மருத்துவக் கல்லூரியில முழங்கின ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக. அவர் அப்படியே அசந்து போயிட்டாரு. ஐயோ இப்படி ஒரு தமிழ் ஆர்வமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப அரவணைச்சுட்டாரு. இது நடந்ததுக்கு அப்புறம் அவருடைய அந்த வகுப்புல நடந்துட்டு இருக்கும்போது நான் சொன்ன அந்த ஒரு கைதி வரான், என்னுடைய வயதை ஒத்த அந்த கைதி. அந்த நேரத்துல ஏதோ ஒரு ரஜினி படம் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய அவருடைய படம் ஏதோ ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப அவர் கிண்டலா கேட்கிறாரு அந்த கைதியை பார்த்து, உன் வயசுல இருக்க இந்த பசங்க எல்லாம் இங்க மெடிக்கல் படிக்கிறாங்க, உன்னுடைய வயசுல இருக்க பல பசங்க அங்க விசில் அடிச்சு தியேட்டர்ல சினிமா பாக்குறாங்க, ஆனா நீ என்னன்னா இது மாதிரி கைதியா வரியே, உனக்கு அதை பத்தி கூச்சம் இல்லையா, உனக்கு அதை பத்தி கவலை இல்லையா அப்படின்ட்டு அந்த கைதியை பார்த்து கேட்கிறாரு. அப்ப அந்த கைதி சொன்னான், இப்ப நான் சொன்ன அந்த டாபிக்கோட ஒத்து வரதுனால இந்த கதை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல செய்தியை ஒரு நல்ல நாளில் இந்த சமூகத்திற்கு, தமிழ் சமூகத்துக்கு எனக்கு தெரிந்ததை யான் பெற்ற இன்பம் பெருக இவைகன் கடத்தணும்னு ஆசைப்படுறேன். அதை உங்களை போன்ற ஆன்றோர்கள் முன்பாக அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர்னா, இடைத்தெரிந்து இடைத்தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக, சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர்னா. எப்படி போட்டிருக்கான் பாருங்க நம்ம வள்ளுவர். அவையறிதல் அவையஞ்சாமை 2 அதிகாரத்தை பேக் டு பேக். அது ரெண்டுத்திலுமே ஒரு அவையில எப்படி பேசணும், எந்த அவையில நீ பேசணும்ன்றத செலக்ட் பண்றதுக்கு உனக்கு யூசர் மேனுவல் நம்ம கொடுத்திருக்கான் நம்மளுடைய தெய்வப்புலவன் திருவள்ளுவன். அந்த அடிப்படையில ஒரு அற்புதமான அவை, மிகச்சிறந்த ஆளுமைகள், அருமையாக தமிழை ரசிக்கக்கூடிய ஆளுமைகள், புதிய புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஆளுமைகள், இந்த நிகழ்ச்சியை பார்க்க இருக்கின்ற ஆளுமைகளும் அப்படிதான். அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்தை பகிர்ந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளுக்கு ஒரு சிறப்பு சேர்க்கணுன்ற அடிப்படையில சில தகவல்களை பரிமாறிட்டு. அப்ப அந்த பையன் சொல்றான், எங்கள் வயதை ஒத்த அந்த பையன் ஜெயில் கைதியா இருக்கான், நாங்கெல்லாம் மருத்துவர் கோட்டோட இருக்கோம், அவன் ஜெயில் கைதியா இருக்கான். அந்த காட்சி அப்படியே கற்பனை பண்ணு சார். ஒரு சொத்து தகராறு, ஒரு பிரச்சனை, வாய்க்கால் தகராறு, கோவம் வந்துருச்சு, கத்தியால குத்திட்டாரு சார். இவ்வளவுதான், 2 லைன்ல முடிச்சுட்டான் அவருடைய கதையை. ஒரு வாய்க்கால் தகராறு, ஒரு கோவம் வந்துருச்சு, கத்தியால குத்திட்டேன் சார், குத்தினவன அவங்க இறந்துட்டாரு சார். யாரு பண்ணா? அவங்க சொந்த சித்தப்பா. யோசிச்சு பாருங்க, அப்பாவோட தம்பி. இதுல என்ன உறவு, இதுல என்ன பாசம், இதுல என்ன நேசம்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தன்னை வள்ளுவன் சொன்னா.
அறத்துப்பால்ல 38 அதிகாரம், பொருட்பால்ல 70 அதிகாரம், காமத்துப்பால்ல 25. எல்லா அதிகாரமும் அருமையா தான் இருக்குது, எல்லா குறளும் அருமையா தான் இருக்குது. எதுவுமே நடைமுறைக்கு வரலையே. 2000 வருடங்கள் கடந்தும் இன்னைக்கு ஒரு மருத்துவ மாணவிய கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. நடைமுறைக்கு வரலையே. பெரிய நாகரிகமான மனிதன் நம்ம பேசிக்கிறோம், நாகரிக உலகம் பேசிக்கிறோம், வானத்துல பறக்கிறோம், கப்பல்ல போறோம். மனித மனம் இன்னும் பெரிய அளவுல விசாலம் அடையலையே. அறிவை விரிவிசை அகண்ட மக்கள் விசால பறவைகள் விழுங்க மக்களேன்னா புரட்சி கவி பாரதிதாசன். காரணம் என்னவென்றால் இந்த படிப்பு பணத்திற்காக மட்டும் நடக்குது. படிப்பு பணத்துக்காக நடக்கக்கூடாது, அறிவுக்காக நடக்கணும். அறிவை தாண்டிய ஞானத்திற்காக நடக்கணும். அதுதான் நம்மளுடைய குருகுலம் போதிச்சது. அதைதான் யோக கல்வி போதிச்சது. அதைதான் மாண்புமிகு பாரத பிரதமர் பல மேடைகள்ல பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த மாதிரி ஒரு படிக்கின்ற மாணவன் தன்னுடைய சொந்த சித்தப்பாவே கொண்டுட்டான். இந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மருத்துவர் என்கிட்ட கேட்கிறாரு, இதுதான் அதுல கிளைமேக்ஸ். என்கிட்ட கேட்கிறாரு, கலை இதுக்கு ஒரு நல்ல கவிதை சொல்லு அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஏன்னா அந்த நேரத்துல ஒரு ரெக்கார்டு ஒர்க் எல்லாம் நிறைய கொடுத்து பசங்க எல்லாம் ரொம்ப டார்ச்சர்ல இருந்த நேரம், எப்படா அவர்கிட்ட சொல்றதுன்னு சொல்றதுக்கு. அப்ப அவர்கிட்ட நான் நெருங்கி பழகிறதுனால நான் தான் சொல்லுவேன்ற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் வாய்ப்பு, நானும் அதை பயன்படுத்தினேன். சார், அவன் சிறையில் இருந்தாலும் சுதந்திர பறவை, நாங்கள் வெளியில் இருந்தாலும் சூழ்நிலை கைதி அவர்கிட்ட சொன்னேன். பயங்கரமா சிரிச்சாரு. அவர் சிறையில் இருந்தாலும் சுதந்திர பறவை, நாங்கள். ஏன்னா சிறையில இருந்தாலும் சிறையில இருக்கான்னு பேர் தான், அவனுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. மணி அடிச்சா சோறு, எந்த விதமான கமிட்மெண்ட் இல்ல, யாரும் கண்டுக்க போறது இல்ல. அவனுக்கு தேவையான ட்ரெஸ் கொடுத்துறாங்க, தூங்குறான், எந்த விதமான கவலையும் இல்லை. ஆனா சிறையில இருக்கான். அதுவே மிகப்பெரிய கவலை தான். அதுதான் சில நல்ல நண்பர்கள் கிட்ட நான் சொல்லுவேன், நீங்கள் எத்தனை பெரிய வசதி படைத்தவர்களா இருந்தாலும் தங்க கூண்டில் இருக்கிற கிளி போல இருந்தால் புண்ணியம் இல்லை. நீங்க வெறும் காக்காவா கூட இருக்கலாம், அட்லீஸ்ட் 4 மரக்கலையில போய் உட்கார்றதுக்கான தகுதியாவது உங்களுக்கு இருக்கணும். அந்த சுதந்திரம் இருக்கணும். அதுதான் வாழ்க்கைக்கு முக்கியம். இருந்தாலும் சும்மா ஒரு விளையாட்டுக்காக, ஒரு சிரிப்புக்காக நான் அப்படி சொன்னேன். ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு நிறைய பணிகளை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி. எதற்காக சொல்ல வேண்டாம்னா, அந்த நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஆங்கர், அது ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு கோபம் என்ற ஒரு குணமே கிடையாது. என்ன நீங்க கோபப்படுத்தவே முடியாது. நான் பல பேர்கிட்ட சவால் விட்டு இதை நான் செஞ்சிருக்கேன். என்னுடைய நண்பர்கள்ட்ட என்ன கோபப்படுத்தவே முடியாது. அதுதான் புத்தரும் சொல்லுவாரு. அன்னை தெரசா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல். ஒரு முறை அவர் அந்த டொனேஷனுக்காக பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு பெரிய செல்வந்தன் அவங்க முகத்துல காரி துப்பிட்டான். யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த செல்வந்தனை பத்தி இன்னைக்கு நம்ம கேவலமா பேசுறோம். ஆனா அன்னை தெரசாக்கு சிலை வச்சிருக்கோம், புனிதர் பட்டம் கொடுத்துட்டோம். அவங்க சிலை இல்லாத ஊர் கிடையாது, அவங்க பேர் சொல்லாத பேரு கிடையாது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அதை வழிச்சுட்டு, அந்த காரி துப்புன அந்த முகத்துல இருக்க அந்த எச்சில வழிச்சுட்டு, இது எனக்கு போதும், என்னுடைய தொழுநோய் ஆசிரமத்துக்கு பணத்தை கொடுப்பான்னாங்க. இதை விட ஒரு சகிப்புத்தன்மைக்கு எடுத்துக்காட்டு நீங்க பார்க்க முடியுமா? அதனாலதான் என்னுடைய எண்ணுள் நான் புத்தகத்துக்கு 3 பேரை டைட்டிலா வச்சேன். மனித புனிதர் டாக்டர் அப்துல் கலாம், இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர், பின்பற்றியவர். அன்னை தெரசா ஒரு மிகச்சிறந்த புனிதர் பட்டத்தை வாங்கினாங்க, கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றியவர்கள். சுவாமி விவேகானந்தர் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார், இந்து மதத்தை பின்பற்றினாரு. ஆனா 3 பேருமே மனிதத்திற்காக பாடுபட்டவர். அதுதான் மிக முக்கியம். 3 பேருமே மனிதத்திற்காக பாடுபட்டவர்கள். அந்த மனிதத்தை நோக்கிதான் நம்மளுடைய இயக்கமும் சென்று கொண்டிருக்கின்றது, நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஆங்கர் என்பது மிக மிக முக்கியம். நாம எடுத்துக்கொள்ளாமல் நம்ம யாராலும் கோபப்படுத்த முடியாது. ஆனால் இது சொல்லுவது எளிய, அறியவும் சொல்லிய வண்ணம் செயல்னு நம்ம வள்ளுவன் சொல்லிட்டான். அதை எல்லாத்தையும் அவரே சொல்லிடுறது. சொல்லிட்டு, தம்பி பேரா நான் சொல்றேன், ஆனா இதெல்லாம் சாதாரணமா நீ நடிச்சிடாத, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், அதை நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா அவருக்கே அது மேபி சிரமமா இருந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த குரல் அவர் எழுதியிருக்க மாட்டார். நம்ம இவ்வளவு கருத்து சொல்றோமே, நம்மளே இதுல கொஞ்சம் தவறிடுறோமே அப்படின்றதுனாலதான் அதை வச்சாரு. சொல்லுவது எளிய, அறியவும் சொல்லிய வண்ணம் செயல். அதனால முடிந்தவரை அதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளும். அடுத்ததாக எராடிகேஷன் ஆஃப் ஒரிஸ், அது வெரி வெரி முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபியர் அப்படின்றதுக்கே ஆங்கிலத்துல ஒரு டெஃபினிஷன் இருக்கு, ஃபால்ஸ் எக்ஸாஜரேட்டட் அப்பியரன்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. ஃபால்ஸ் எக்ஸாஜரேட்டட் அப்பியரன்ஸ் ஆஃப் ரியாலிட்டி, அதுதான் ஃபியர். ஃபியர் என்ற அந்த வார்த்தைக்கான டெஃபினிஷனே அதான். பயம்னு ஒண்ணு கிடையாது, ஆனா பயம்னு ஒண்ணு என்னன்னா ஃபால்ஸ் எக்ஸாஜரேட்டட் அப்பியரன்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. இப்படி ஒண்ணு இருக்குமோன்ட்டு மிகைப்படுத்தி நாமவே உணர்ந்து கொள்ளுகின்ற ஒண்ணுதான். பல நேரத்துல பாருங்களேன், பயந்து போவோம். கோலாலம்பூர்ல இருந்து இந்தோனேஷியால இருந்து கோலாலம்பூர் வந்துட்டு, கோலாலம்பூர்ல இருந்து சென்னைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி கோலாலம்பூர்ல ஒரு பெரிய கேப். காலையில ஒருவேளை நான் தூங்கிட்டா என்ன ஆகும்ட்டு நான் ஒரு 5 நிமிஷம் பயந்தேன். அந்த பயத்தோடைய அந்த விளைவை நான் சொன்னேன்னா நீங்க எல்லாம் மிரண்டுருவீங்க. அதை வச்சு ஒரு குறும்படமே எடுக்கலாம். ஒரு செகண்ட்ல நம்ம பாக்கெட்ல விடும்போது பாஸ்போர்ட்டை ஒரு பையில வைக்கிறோம், ஒரு கேபின்ல வைக்கிறோம், இன்னொரு கேபின்ல அது மாத்தி வச்சுட்டோம்னா, அந்த விட்டவொடனே அது பாஸ்போர்ட் அங்க இல்லைன்ன உடனே இந்த மனத்தோட ஸ்பீடை பாருங்களேன். இதைதான் ஞானிகள் சொன்னாங்க. ஒரு செகண்ட்ல பெரிய ஸ்கிரீன் பிளே போட்டு டைரக்ஷன் பண்ணி 2 மணி நேரத்தை படத்தை காட்டிடுது. ஜஸ்ட் அந்த கை அந்த பாக்கெட்ல இருந்து
அடுத்த பாக்கெட்டுக்கு போறதுக்குள்ள என்னென்னவோ கற்பனை. போலீஸ்காரன் வரான், பாஸ்போர்ட் ஆபீஸ் வருது, இந்தியாவுக்கு போன் போகுது, அங்கிருந்து இங்க போன் போகுது, இங்க 4 பேர் யாரை பிடிக்கிறது என்ன, ஒரே செகண்ட் தான். இந்த பையில இருந்து அந்த பைக்கு போற ஒரு செகண்ட். என்னடா ஸ்பீடு, இந்த மைண்டோட ஸ்பீடு. அப்பா எவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு இயந்திரத்தை நமக்கு ஆண்டவன் படைச்சிட்டான் பாருங்களேன். மத்த எல்லாத்துக்கும் கருவிகள் எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். அதுக்கும் நமக்குள்ள ஒரே வித்தியாசம் இந்த உணர்ச்சி தான். அறிவு கூட இல்ல. அறிவு கூட நம்ம மனுஷன் கண்டுபிடிச்சு ஈக்குவல் பண்ணிட்டான். இன்னைக்கு நீங்க ஒண்ணும் இல்ல, கூகுள்ல வாட்ஸ்அப்லயே போய் நீங்க கேளுங்களேன், ஐ ஆம் நியூ அப்படின்னு போட்டா இப்ப நான் சொன்னதெல்லாம் கூட வரும். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அது பதிவேற்றப்பட்டிருக்கும். இன்று புதிதாய் பிறந்தோம் சொல்லுங்களேன், உடனே வந்துரும். பாரதியோட வரலாறு ஃபுல்லா வந்துரும். அறிவை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா உணர்ச்சி அவனால ஈக்குவலே பண்ண முடியல. ஆனா அங்கதான் கடவுள் ஒரு பயங்கரமான செக்க வச்சான். இந்த உலகத்தை அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவுல செதற வச்சு பெரிய ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். அதை கரெக்டா பேலன்ஸ் பண்ற சூட்சுமத்தை கண்டுபிடிச்சவன் தான் ஞானி. அதுக்கு தேவையான சூட்சுமத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி நான் படித்த பல விஷயங்கள்ல இருந்து சில தத்துவங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ அந்த எராடிகேஷன் ஆஃப் ஒரிஸ்ன்றது அந்த இரவு நேரத்துல அங்க உறங்கும் போது 5:50க்கு போர்டிங் டைம் கொடுத்துட்டாங்க. சப்போஸ் 6 மணிக்கு நம்ம எழுந்துட்டு போய் கேட்டா என்ன ஆகும், அப்படி ஒரு கவலை வந்தது. ஜஸ்ட் ஒரு கற்பனை. கோலாலம்பூர்லயே தங்கிட்டா அப்புறம் நான் ஒருவேளை அப்படி நடந்திருந்தா இந்நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. இந்தியாவுக்கு வர்றதுக்கே 2 வாரம் ஆயிரும். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா மறுநாளே வந்து ஒரு சுதந்திர தின நிகழ்வை முடிச்சுட்டு, இந்தோனேஷியா நிகழ்ச்சியை முடிச்சுட்டு, கிருஷ்ண ஜெயந்தியை முடிச்சுட்டு, இன்னைக்கு ஒரு கலந்துரையாடல் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா இதுதான் யதார்த்தம். ஆனால் அந்த ஒரு செகண்ட்ல அந்த மனம் என்பது இந்த பையில இருந்து அந்த பைக்குள்ள போறதுக்குள்ள ஒரு செகண்ட் தான். அதுக்குள்ள ஃபுல் ஸ்கிரீன் பிளே காட்டுது. அவ்வளவு ஒரு பயத்தை ஏற்படுது. அப்படி தேவையற்ற அந்த கவலைகளை விடுபடணும். ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கவலைப்பட்டாலும் அதனால எதுவும் நடக்க போறது இல்ல. கவலைப்படாம இருந்தாலும் எதுவும் நடக்க போறது இல்ல. கவலைப்படாம இருந்துடலாமே. சிம்பிள் லாஜிக். ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றக்கூடியதை மாற்றுவதற்கும் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்வதும் தான் உண்மையான முக்தியை தரும் கூட ஒரு ஞானி சொல்லியிருக்காரு. ஆகவே அந்த எராடிகேஷன் ஆஃப் ஒரிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியில மிக முக்கியமான ஒரு கேள்வி, அதோட நான் முடிச்சுட்டு நம்மளுடைய தலைப்புக்குள்ள நான் வந்துடுறேன். ஹூ ஆம் ஐ? இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி கேட்கணும். ஸோ ஐ ஆம் நியூ அப்படின்றதுக்கு ஒரு விளக்கமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்ட்ரோஸ்பெக்ஷன், அனலைஸ் ஆஃப் தாட்ஸ், மாரலைசேஷன் ஆஃப் டிசையர்ஸ், நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஆங்கர், எராடிகேஷன் ஆஃப் ஒரிஸ். இப்ப கடைசியா ஹூ ஆம் ஐ அப்படின்னு கேட்கிறேன். நம்மை நாமே கேட்டுக்கணும். நான் யார்? நான் யாருன்னா நம்ம பேர் இல்லை, இந்த உடலும் இல்லை, என்னுடைய அடையாளமும் இல்லை. அப்ப இதை தாண்டி என்ன? அதை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில தான் ஒட்டுமொத்த மனித இனமும் ஞானிகளும் போராடி போராடி பல தத்துவங்களை கண்டுபிடிச்சாங்க. ஆனா நான் கூட அதுல ஒரு 80% கண்டுபிடிச்சிட்டு தான். ஆனால் அது 100% கண்டுபிடிச்ச பிறகு அதை ஒரு புத்தகமா எழுதிடுவேன். நான் யாருன்னு ஓஷோ மாதிரி எழுதுவேன். ஆனா 80% நான் நெருங்கிட்டேன். என்னுடைய பல்வேறு விதமான புத்தகங்கள், எனக்கு கிடைத்த பல அனுபவங்கள், பல ஞானிகளுடன் நான் பழகிய அனுபவங்கள், உங்களை போன்ற பல நல்ல உள்ளங்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள்லாம் வச்சு ஒரு 70% நான் ரீச் பண்ணிட்டேன். ஆனா ஒவ்வொருத்தவங்களும் அதை கண்டுபிடிக்கணும். ஆனா இப்படி ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னு தெரியாம ஆடு மாடு கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்குன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. ஆடு மாடு கூட்டத்துக்கும் மனுஷனுக்கு வித்தியாசமே இல்லை. உண்மையில ஆடு மாடு ஒரு பெரிய லெவல்ல இருக்கு. எந்த மாடும் இன்னொரு மாட்டோடைய அந்த தாயோடைய அந்த செல்வத்தை அது வந்து அபகரிக்கிறது இல்லை. எந்த ஆடும் இன்னொரு ஆடு கூட சண்டை போடுறது இல்லை. ஆனா மனுஷன் பாருங்களேன், எல்லாத்தையும் செஞ்சிருவான். எல்லா விதமான கெடுதல்களையும் இந்த உயிரினங்களுக்கு, குறிப்பா அதுவும் வாய் பேச முடியாத உயிரினம் தான் சொல்லவே தேவையில்லை. இது மனுஷன் விலங்குகளுக்கு தான் செய்யறான் இல்ல, மனுஷன் மனுஷனுக்கே செய்யறான். நான் தான் என்னுடைய புத்தகத்துல அடுத்து நான் வெளிவர அந்த அப்போடிப்போல 2 பக்கம் எழுதியிருக்கேன். கொசுவை பத்தி எழுதியிருக்கேன். கொசு நம்மளை கடிக்கிற கொசுவை பத்தி 2 பக்கம் எழுதியிருக்கேன். கொசுக்கு கூட நம்மை கடித்தால் வலிக்கிறது என்று தெரிந்தால் கொசு கடிக்காதுன்னு எழுதியிருக்கு. அதான் உண்மை. அதுக்கு தெரியாது. அது ரத்தத்தை குடிக்குது, ஆனா நமக்கு வலிக்குது. ஆனா அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கொசு கடிச்சா இதுல இவ்வளவு கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுது, அந்த கெமிக்கல்ஸ் ஸ்கின்னுக்கு அலர்ஜி ஆகுது, அதனால அங்க ஒரு சின்ன முட்டை வருது, அதனால ஒரு 10 நிமிஷம் நமக்கு ஊறுது, அதனால நம்ம அந்த இடத்துல தேய்ச்சி கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனா கொசுக்கு அது தெரியாது. கொசுக்கு தேவை ரத்தம், அதுக்கு தேவையான உணவை அது கடிக்குது. பாம்பு அப்படித்தான். எந்த பாம்பு தேடி வந்து உங்களுக்கு கடிக்காது. தெரியாம நீங்க வயல்வெளியில் நடக்கும்போது அது மேல காலை வச்சிட்டீங்கன்னா அது நினைச்சிரும் இவன் நம்மளை ஏதோ துன்புறுத்துறான்னு, படாலும் கடிச்சிடும். ஆக எந்த விலங்கினங்களும், எந்த பறவைகளும், எந்த விதமான உயிரினங்களும் வேற ஒரு உயிரினத்திற்கு, மனிதன் உட்பட, எந்த விதமான சொல்லையும் தர்றது இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் தர்றது இல்லை. ஆனா மனுஷனை யோசிச்சு பாருங்க. பொதுவா வெளியில வன்முறை நம்ம பேசுவோம், குடும்ப வன்முறைன்னு இருக்கு. ஏன்னா இந்த நேரத்தில் நான் பதிவு செய்யறேன், உங்களை போன்ற ஆளுமைகள்கிட்ட பதிவு செய்யறேன். ஏன்னா பல பெண்கள், ஈவன் நம்மளுடைய இயக்கத்திலே கூட பங்கெடுத்திருக்கின்ற ஒரு சில உறுப்பினர்கள்லாம் என்னுடன் பேசும்போதுதான் அது வெளியிலே தெரியாது. ஆனா பயங்கரமான அது குடும்ப வன்முறை, சட்டத்தின் முன்பாக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய வன்முறை.
ஒரு திறமையான பெண்மணி இருப்பா, அவளை வெளியிலே விட மாட்டான். பல பேர் இருப்பான். ஒரு நல்ல திறமை இருக்கும், அந்த திறமையை அழுத்துக்கான முயற்சிகளை செய்யும். ஆணாதிக்கம் பண்ணுவான். இதெல்லாம் நிறைய நடக்கும், நிறைய பேர் கவனிக்கலாம். அதனாலதான் பாரதி வீறு கொண்டு எழுந்தார். பெண்மை வெல்கவென்று பூத்திடுவோம்னா. பாரதிதாசன் அவருடைய அடியை பின்பற்றி பல கவிதைகள் எழுதினார். இன்னைக்கு பெண் கல்வி புரட்சி நம்ம எவ்வளவோ பேசுறோம். ஆனா பேசுற அதே காலகட்டத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய கொடுமை அனுபவிச்சிருக்காங்க. நம்ம லலிதாம்பிகை கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. மிக சிறப்பா அன்னைக்கு அந்த அதை பத்தி ஒரு பதிவு அவங்க செஞ்சாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு அருமையான பாடல் பாடினா கூட அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில அதை பற்றி ஒரு சில பதிவுகளை அவங்க பண்ணாங்க. ஆக இந்த வாழ்க்கை என்பது பல்வேறு விதமான பரிமாணங்களா இருந்தாலும் கூட நான் யார் என்று நாம் யோசிக்கும் போதுதான் நமக்கே பல அறிவு பிறக்கும். இப்படி யோசிச்சதன் விளைவாக நமக்கு கிடைச்ச பல ஞானிகள் தான், அது சுவாமி விவேகானந்தரா இருந்தாலும் சரி, குமரகுருபுர சுவாமிகளா இருந்தாலும் சரி, தாயுமானவரா இருந்தாலும் சரி, தெய்வப்புலவர் திருவள்ளுவரா இருந்தாலும் சரி, அப்படி யோசிச்சே அவர்கள் செய்ததை அவர்களால கடைபிடிக்க முடியலன்னு அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் தெய்வப்புலவர் வள்ளுவர். சொல்லுவது எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அப்ப அப்படிப்பட்ட ஞானிக்கு அந்த நிலைமைனா நம்ம எல்லாம் எந்த நிலைமை? நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த உலகத்துல 5% தான் பயன்படுத்தப்பட்ட மூளை ஐன்ஸ்டீனோட மூளை. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல 50% பயன்படுத்தப்பட்ட ஒரு மூளைனா நம்ம திருவள்ளுவன் மூலம் மட்டும்தான். அதுக்கு பக்கத்துல யாரும் நெருங்கவே முடியாது. இன்ஃபேக்ட் அது பக்கத்துல நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னா, நம்ம டாக்டர் அப்துல் கலாமுக்கு இருக்கு, நம்ம வள்ளலாருக்கு இருக்கு, ஈவன் இசைஞானி இளையராஜா கூட இருக்கு. இவங்க எல்லாம் நெருங்கலாம், ஒரு 10-15 அந்த லெவல்ல இருப்பாங்க. ஆனா தெய்வ புலவன் திருவள்ளுவன் அந்த மூளைக்கு பக்கத்துல மத்த எல்லாம் வேடிக்கை தான் பார்க்கணும். ஒட்டுமொத்த உலகத்துக்கு சொல்றேன். இதுவரை இந்த உலகத்தில் பல ஆயிரம் கோடி மக்கள் வாழ்ந்திருப்பாங்க, இதுக்கப்புறம் பல ஆயிரம் கோடி மக்கள் பிறப்பாங்க. ஆனால் யாரு பிறந்தாலும் திருவள்ளுவருடைய இடத்தை நிரப்பவே முடியாது. அது பாருங்க, எவ்வளவோ. இதை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யறேன். 1812ஆம் வருஷம் பதிப்பிக்கப்பட்டிருக்கு முதல் முறையா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு. எப்படியோ கடந்து அதான் புரிஞ்சுக்கணும். அது 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 வெறும் எழுத்தல்ல. வெறும் எழுத்தா இருந்தா அது கரைஞ்சிரும். நம்ம எழுதுற பேப்பரே, நம்ம ஸ்கூல்ல படிச்ச பேப்பர் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஈவன் நம்ம சில ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச பேப்பர் கூட எங்கேயோ வச்சிருவோம். ஆனா 2000 வருஷமா ஒரு தகவல் கடந்து வந்திருக்கு பாருங்க இவ்வளவு தூரம். அத 1812 தஞ்சை ஞான பிரகாசர்னு ஒருத்தர் அருமையா அதை பதிப்பாக்கம் பண்ணிருக்காரு. அவரெல்லாம் இந்த நேரத்துல நம்ம நன்றியோட நினைச்சு பார்க்கணும். கோடின்ற வார்த்தை 7 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு திருக்குறள்ல. 7 என்ற வார்த்தை 8 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பறிதல்ன்ற அதிகாரம் 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒண்ணு பொருட்பால்ல, ஒண்ணு காமத்துப்பால்ல. ஆவல தொடங்கி நாவல முடியுது. அகர முதல எழுத்தெல்லாம்னு ஆரம்பிக்கிறாரு. ஊடுதல் காமத்திற்குன்னும் அதற்குன்னும் கூடி மயங்க பெறின்ன. இன்னும் திருக்குறளை பத்திய கூட ஒரு தனி நிகழ்ச்சி நம்ம நடத்தலாம். அதுல அதை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசலாம். சமீபத்தில் கூட திருக்குறள் மாநாட்டிற்காக ஒரு சிறப்பு விருந்தினராக வருவதற்கான ஒரு அழைப்பு எனக்கு வந்திருக்கு. அநேகமாக அக்டோபர் மாதம் அது புதுவையில நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பிஜேபி உலக தமிழ் சங்கமம் என்று உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிஜேபி கோல்டன் பீச்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனுடைய தலைவர் நடத்துகின்ற அந்த அமைப்புல 1 மணி நேரம் பேச திருக்குறள் காட்டும் வாழ்வியல்னு நான் பேசி முடிச்சவொன்னா அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை, நான் பல விருதுகள் வாங்கியிருக்கலாம், பல பரிசுகள் வாங்கியிருக்கலாம், இன்னும் கூட வாங்குவேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு விருதா நான் நினைக்கிறேன். மேபி இந்த மாநாட்டுல நான் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். என்ன சொல்வதென்றே தெரியவில்லைன்னாரு. அந்த பதிவு உங்ககிட்ட நான் அனுப்புறேன். இதுதான் சொன்னாரு அவர். அது மிகப்பெரிய ஒரு பரிசா நான் நினைக்கிறேன். ஏன்னா திருக்குறள் அந்த அளவுக்கு முழுமையா அலசி ஆராய்ஞ்சு நான் அதுல பேசியிருந்தேன். ஒரு மருத்துவரா நான் இருக்கேன், முழுக்க ஆங்கில வழியில படித்தேன். எனக்கு பணத்தையும் பொருளையும் செல்வத்தையும் புகழையும் கொடுத்தது என்னுடைய மருத்துவ அறிவு தான். ஆனால் இந்த தமிழின் மீது நான் ஏன் இவ்வளவு பற்றா இருக்கேன்? இதற்கான விடையும் நான் யார் என்பதை யோசிச்சுதான். நான் யார்? நான் மனிதனா? நான் மருத்துவனா? நான் இந்தியனா? ஆமாம். ஆனால் நான் ஒரு தமிழன். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடியில் பிறந்தவன். பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து வாழ்கின்ற தமிழ் மொழியை பேசுபவன். உண்மையை சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமான ஒரு தகவலை, நான் வீட்டில் பேசுவது தெலுங்கு. ஆனால் நான் தமிழை பற்றாக நேசிப்பவன். தெலுங்குக்கான ஒரு மொழி தினம் கூட வரப்போகுது. அநேகமாக இந்த இன்னும் ஓரிரு நாட்கள்ல எப்படி தாய்மொழி தினம் என்று தமிழுக்கான ஒரு தினமோ அது மாதிரி தெலுங்குக்கான ஒரு தினம் வரப்போகுது. ஆகவே சுந்தர தெலுங்கனில் பாட்டு சேர்த்து மகாகவி பாரதியும் அந்த தெலுங்குக்கு ஒரு பெருமை கொடுத்திருக்காரு. ஆனாலும் இந்த தமிழ் என்பதுன்னு ஒரு கிளை மொழி தான் தெலுங்கு. ஆகவே தமிழுக்கு இணையான ஒரு மொழி உலகத்துல கிடையாது. அதான் சமஸ்கிருத தினத்திலும் நான் பதிவு செஞ்சேன். ஆகவே நான் யார் என்ற கேள்வியை அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டே இருந்து அந்த நான் யார் என்பதற்கான விடை நம்மளுடைய தொழிலோ, நம்மளுடைய உடலோ, நம்மளுடைய இனமோ, நம்மளுடைய பாலோ, அல்லது நம்மளுடைய குடும்ப அமைப்போ, நம்மளுடைய சூழலோ அல்ல. அதை தாண்டி ஒண்ணு இருக்கு. அதை உணர்வதற்கான முயற்சியில் நாம் இறங்கிக் கொண்டே இருந்தால் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று பாரதி சொன்னதை நம்ம எண்ணிக்கொள்ளலாம். நான் உங்ககிட்ட இப்ப சொன்ன அந்த ஐ ஆம் நியூ அப்படின்றதோட வாழ்க்கை தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளில் ஒரு தகவலாக, ஒரு புது செய்தியாக உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நான் பேசிய இந்த உரை சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் ஓரிரு வார்த்தைகள் நீங்க சொல்லிட்டீங்கன்னா
நம்மளுடைய ஐம்பெரும் விழாவை பற்றியும் நம்மளுடைய தமிழமுது மாத இதழ் பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் பேசி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். புவனேஸ்வரி அவர்கள், நீங்க உங்களுடைய கருத்துக்களை முதல்ல ஒரு சுருக்கமாக ஒரு 5 நிமிடங்களை அதன் தொடர்ச்சியாக இங்கு கலந்திருக்கின்ற நமது பத்ரிஷா பாப்பு, நமது சிங்கப்பூர் செந்தில் அவர்கள், பாமகள் செல்லப்பாண்டி மற்றும் லலிதாம்பிகைகளுடைய கருத்துக்களையும் கேளுங்க. அதன் தொடர்ச்சியாக நான் சில அறிவிப்புகளை கொடுக்கிறேன். மீண்டும் புதனன்று இரவு நாம் இதே நேரத்துக்கு 8:30க்கு மறுபடியும் நம்மளுடைய தமிழமுது இதழ் சம்பந்தமாக சந்திக்கும். நன்றி. மிக்க நன்றி. அதாவது இந்த தமிழ் என்ற ஒன்று இல்லை, உங்களிடம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் உங்களோடு இணைந்திருக்க மாட்டோம். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த தமிழால தான் நம்ம இணைந்தோம். நீங்கள் நிச்சயமாக தெலுங்கு தாய்மொழி என்று யாராலும் நம்ப முடியாது. ஏன்னா என் கூட வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருமே இப்ப ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் எல்லாருமே தெலுங்கு தான். ஆனா அவங்க பேசும்போது அந்த தெலுங்கு வாட தெரியும். ஆனா தமிழ், நீங்கள் உச்சரிக்கக்கூடிய தமிழாகட்டும், உங்களிடம் இருக்கக்கூடிய தமிழாகட்டும், அந்த ஞானிகளும் அத்தனை பேரும் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால இது வந்து நிச்சயமா தாய்மொழியே தமிழ் என்பதை போலத்தான் தெரிகிறது. முதல்ல அதற்கே பாராட்டுகள். அதாவது நான் யார் என்று யோசிக்கும் போது, சிந்திக்கும் போது ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய அந்த பேச்சு, எல்லோருமே வியப்படைவது என்ன என்று கேட்டால், எப்படி இப்படி கடல் மடை திறந்த வெள்ளம் போல அனைத்து செய்திகளையும் தமிழாகட்டும், இலக்கியமாகட்டும், ஆண்டோர்களுடைய பெரிய சான்றோர்களுடைய அந்த பாடல்களாகட்டும், வள்ளலார் பாடல் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து இப்படி பேசுவது என்பது, அதுதான் நாம் அடிக்கடி நினைத்து பார்க்கக்கூடிய ஒன்று. அது இரையாற்றல் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனையோ படித்தவர்கள் எல்லாம் இந்த மாதிரி வேகமாக, ஆனா அதுக்குள்ள அத்தனையும் கொண்டு வந்து புகுத்த முடியாது. சங்க இலக்கியத்திலிருந்து, பக்தி இலக்கியத்திலிருந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி 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 பிணைந்து கடைசியில பாரதிதாசனுடைய பாடலை கொண்டு வந்து தமிழ்தான் என்னுடைய மூச்சு பேச்சு என்று சொல்லுகின்ற பொழுது அது இறைவனுடைய உண்மையிலேயே அருள் இருந்தால் வழி இந்த மாதிரி செய்ய முடியாது. நீங்கள் நிறைய செய்திகளை சொன்னீர்கள். ஏன்னா பின்னால நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த கலந்துரையாடல் என்று ஆரம்பிக்கும் போது 50 விழா என்று சொன்னீர்கள். அது என்ன அப்படிங்கிறது அதுக்கு பின்னால சொல்லுவீங்க. எண்ணங்களை மறுசீரமைத்தல், அது எப்படி சீரமைக்க வேண்டும். அதாவது இங்க இன்றைக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி, உங்க பேச்சுல இருந்தே ஒரு ஆராய்ச்சி எனக்கு தோன்றுகிறது. எண்ணம்னா என்ன, அதை ரெண்டா சொல்லிக்கொண்டே வந்தீர்கள். அதாவது பேராசை, பெரிய ஆசை ஒன்று. அதே மாதிரி கற்றல் கூட இன்னொன்றும் சொன்னீங்க. படைப்பு திறன் ஒன்று. இந்த மாதிரி ஒரு 5-6 வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்தீர்கள். அதே மாதிரி கோபம், அது வள்ளுவ பெருந்தகை சொல்லி, கோபம் என்பது அதுக்கு அவரே விளக்கம் சொல்லிடுறாங்க. சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, நிலத்து அறைந்தான் கைப்பிழையாதற்று. நிலத்துல ஓங்கி அடிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம கைக்கு நமக்கு தான் வலிக்குமே தவிர மத்தவங்களுக்கு எதுவும் வலிக்காது என்பதை அந்த சினத்தை பற்றி சொல்ல, வெகுழாமை பற்றி சொல்லி அதை பற்றியும் அவர் சொல்வதையும் சொல்லியிருந்தீங்க. திருக்குறள்ல அப்படியே கரைத்து குடிக்க அந்த உரை நான் கேட்டேன். நீங்கள் பிஜேபி இதுல வந்து பேசிய உரையை இதுல ஊடகத்தின் வழியாக நான் அதை கேட்டு மிக அற்புதமாக இருந்தது. அவர் வியந்து பேசியதும் அதில் பார்த்தேன். அதாவது சிறையில் இருந்த போது சொன்னீங்களே, அது சிந்திக்கக்கூடிய அதாவது சிரிப்போம் சிந்திப்போம் என்பது, அந்த சிறை கைதியை பார்க்கும்போது சிறையில் இருந்தாலும் அவர் வந்து நல்ல மகிழ்ச்சியோடு இருக்க சுதந்திரமானவர். நாங்கள் வகுப்பறையில் இருந்தாலும் சிறை கைதிகள் போல என்று சொல்வது, அங்கே அவ்வளவு ஒரு அன்பு கூட சேர்ந்த அடக்குமுறையில உங்களை நிறைய படிக்க வச்சிருக்காங்க பேராசிரியர்கள். அது அவருக்கு சிரிப்பாக கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மாணவன் கிடைத்ததுக்கு அவர் உண்மையிலேயே பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி முப்பெரும், அதாவது இப்ப எப்படி நம்ம தேசிய கொடியில 3 வண்ணங்கள் இருந்து ஒவ்வொன்றும் செம்மையாக அது செயல்படுகிறதோ, அதே மாதிரி 3 தலைவர்கள் ரொம்ப அழகாக சொன்னீர்கள். அப்துல் கலாம் ஐயா, சுவாமி விவேகானந்தர், அன்னை தெரசா, 3 பேரும் எப்படி நம்ம தேசிய கொடியில 3 வண்ணங்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த 3 பேரை எடுத்து சொன்னது மிகவும் எல்லோரும் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அது பயம் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னீர்கள். அதாவது பயம் என்ற ஒன்று இது தானாக வருவது, அதனால என்ன பயன் அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆனா அந்த ஒரு நிமிடத்துல அந்த கோலாலம்பூர்ல இருந்து வரும்போது நமக்கு அந்த கடவுச்சீட்டு இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன ஆவோம் அப்படிங்கிற நினைக்கும் போது எவ்வளவு கற்பனை, அதுவே ஒரு பெரிய படமா எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் நிலை. ஆகவே நான் யார் என்பது, அதாவது பாம்பை பற்றி சொன்னீங்க. பாம்பு நம்ம போய் அதுக்கு தொல்லை கொடுக்கலன்னா அது நமக்கு எதுவுமே தொல்லை கொடுக்காது. ஏன்னா பாம்பே மேல விழுந்து கழுத்தை சுத்தி போயிருக்கு. நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது தூங்கிட்டு இருக்கும்போது மதியம் தேர்வு முடிஞ்சு வந்து வீட்டுல படுத்திருக்கேன். அப்ப என்னன்னா ஒரு பெரிய பாம்பு, நாகப்பாம்பு மேல விழுந்து அது போயிடுச்சு, என்னை ஒண்ணுமே செய்யல.
அது ஏதாவது அப்ப கொத்தி இருந்துன்னு வச்சுங்க, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்திருக்க மாட்டோம். ஆகவே எந்த ஒரு ஜீவராசிக்கும் நாம் தொல்லை கொடுத்தால்தான் அது நமக்கு தொல்லை கொடுக்குமே தவிர அவைகள் எல்லாம் நல்லவைகளே. அதனால்தான் மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து வைத்த கலவை நான் நம்ம சொல்றோம் பாருங்க. நம்ம மனிதர்கள் தான் மத்ததுக்கு தொந்தரவு கொடுத்தோம். மத்த எந்த ஜீவராசியும் மனிதர்களுக்கு தொல்லை கொடுப்பது இல்லை என்பதை இங்கே நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அதே மாதிரி ஐன்ஸ்டீனோட மூளை 5 விழுக்காடு. வள்ளுவ பெருந்தகை உண்மையிலேயே வள்ளுவ பெருந்தகை போல அவர் தெய்வ புலவர். அது மனிதர் அல்ல. அவர் ஒரு தெய்வ புலவர். அதனால இவ்வளவு சொல்லி வைத்திருக்க முடியாது. அவர் தோன்றிய காலம் எப்பொழுது, இன்றைக்கு வரைக்கும் திருக்குறள் பேசப்படுகிறது என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதான் நம்ம ஒவ்வொரு அசைவிலையுமே ஒரு திருக்குறள். அதான் அறிதோறும் அறியாமை கண்டற்றால். அதான் ஔவையார் காலத்துல கற்றது கைமண்ணளவு என்று சொன்னார்கள். இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கற்றது கடுகளவு கூட கிடையாது. இப்ப நீங்கள் சொல்வதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆய்ந்து நாம் நன்றாக தெளிய வேண்டும். நீங்கள் சொல்வதை போல நான் ஒவ்வொரு நாளும் மாணவிதான். ஒவ்வொரு நாளும் ஏதாவது இரவு 11, 12 மணி வரைக்கும் படித்து விட்டு தான் உறங்க செல்வேன். ஆனால் உங்களுடைய அந்த மனித மருத்துவம் படித்த பின்னால் தான் ஒரு 10 மணிக்கு படுத்துட்டு காலையில 3 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த மாதிரியான செய்திகள் எல்லோருக்கும் இது புதுமையானதாக இருக்கிறது. எல்லோரும் இதை கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமா ஒவ்வொருவரும் நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால் எல்லாரும் ஞானிகளே. மிக்க நன்றி. இன்னும் நிறைய இருக்கும். அடுத்தவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே. மிக்க மகிழ்ச்சி. பாவலர் பத்ரிஷா வந்திருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை இப்ப கேட்கலாம். அதன் தொடர்ச்சியா பாவங்கள் செல்லப்பாண்டி இருக்காங்க, செந்தில் முருகன் சிங்கப்பூர். நீங்க ஒவ்வொருத்தவங்களும் அழைச்சிருங்கம்மா. அடுத்தது பாவலர் பத்ரிஷா கூப்பிடுங்க. அவங்களுக்கு ஏதோ இணைப்புல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க செந்தில் முருகன் சிங்கப்பூர்ல அவரை கூப்பிடுங்க. வந்துட்டாரு, அவரே வந்துட்டாரு. மகிழ்ச்சி, வாங்க. பிரபஞ்சத்திட்ட இருந்து டைரக்டா பவர் இழுக்கிற மாதிரி கேண்டனா வச்சிருக்கீங்க. மகிழ்ச்சி. அகலாது ஒழுகின் அணிந்து செல் காண்பர் பகலெல்லாம் பாங்குடைத்து. ஒருவன் ஒரு காரியத்தை ஒற்றுமை உணர்வோடு செய்யும் பொழுது அதற்கான வெற்றியும், தொடர்ச்சியாக அந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுது தொடர்ச்சியான பல வெற்றிகளையும் பெற முடியும் என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு. இந்த சுதந்திர தினத்தை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஒற்றுமை பற்றி வள்ளுவர் கூறியதை உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். நாம அந்த கருத்தை ஒட்டி இங்கு நாம் ஒற்றுமையோடு கூடியிருப்பது, அதுவும் மருத்துவர் ஐயாவோடு கூடியிருப்பது என்பது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. டாக்டர் சொன்னதை நான் பொதுவாக கேட்டுட்டு நான் மீண்டும் ஒரு இதை பதிவு பண்ணிக்கிறேன். நான் இங்கே வயதில் இளையவன். உங்களுக்கு உங்க கூட அருவி மாதிரி கொட்டுறீங்க. டாக்டராக இருக்கட்டும், அம்மா புவனேஸ்வரியா இருக்கட்டும், அருவி மாதிரி தமிழ் அருவி உங்ககிட்ட இருந்து கொட்டுது. இதுல இருந்து அந்த துளிகள் என் மேல பட்டாலே போதும். அந்த மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் டாக்டர் ஐயா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நான் எல்லாமே குறிப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது ஒவ்வொன்றையும் நான் யார் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா கொஞ்சம் டீப்பா நான் போகணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருக்கிறேன். ஒரு 18 ஆண்டுகள் நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். நான் சிறு வயதில் என்னுடைய கனவு எப்படியாவது பொறியாளர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, பொறியாளர் ஆனதுக்கப்புறம் பொறியாளர் ஆகணுன்ற கனவுல ஆயிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அதில் ஒரு முற்று பெற முடியல. ஒரு மனிதனாக நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன், ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்கல. என்னுடைய தொழில் முறையில் எனக்கு அது ஒரு திருப்தியை கொடுக்கவே இல்லை. இந்த நேரத்தில் திருமூலர் ஒரு வார்த்தைகள், அந்த 4 வரிகள் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றியது. அது டாக்டர் ஐயா இப்போ சொன்னதுனால நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்பு தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. இந்த 4 வரிகள் நான் என் தாயின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். இந்த 4 வரிகள் தான் என்னை மாற்றியது. நான் ஒரு பொறியாளனாக இருந்து இன்று நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு பிடிச்ச என்னுடைய யோக கலையை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று இன்றைக்கு நான் யோக முறையை பல்வேறு தரப்பினருக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த பணியை சிறப்பாக செய்து வருகின்றேன். இது நான் யார் அப்படிங்கிற என்னை பற்றி நான் ரியலைசேஷன் பண்ணதுனால தான். மருத்துவர் ஐயாவுக்கு உண்மையில நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நான் யார் அப்படிங்கிறத ஒரு தடவை
சிந்திச்சு பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உறக்கத்திற்கு முன்பாக நான் யார் அப்படிங்கிறத ஒரு கண்களை மூடி, இன்னைக்கு நாம என்ன பண்ணோம்? நாம யாரையாவது காயப்படுத்தினோமா? நம்மள யாரையாவது காயப்படுத்தினாங்களா? நம்மள காயப்படுத்தினவங்கள மன்னிச்சுட்டு போயிடுவோம். நாம யாராவது காயப்படுத்தியிருந்தா அவங்கள மனசார மன்னிச்சுட்டு, அத அன்னையோட முடிச்சுட்டு, நம்ம மனசுல இருக்கிற அந்த தேவையற்ற கழிவுகளை அப்புறப்படுத்திவிட்டு, நாம ஒரு நிம்மதியான தூக்கத்த கெட அ எடுத்துக்கிட்டு, நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு சொன்னாரு. அத கண்டு கண்டு கடைபிடிச்சு தொடர்ந்து பயணிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கான வாழ்க்கை, நமக்கான அந்த அந்த எதிர்காலம் என்பது கண்டிப்பா சிறப்பாக இருக்கும். திருக்குறள பத்தி ஐயா நிறைய சொன்னீங்க. அப்புறம் நேற்று என்பது உடைந்த மண்பானை, நாளை என்பது மதிமேல் பூனை, இன்று என்பது அழகிய ஒரு வினை. எனக்கு அடுத்து ஏதாவது ஒரு பேச வாய்ப்பு இங்க இல்ல, சிங்கப்பூர்ல அடுத்தது எங்கேயாவது கிடைச்சதுன்னா, இந்த வார்த்தைகளை கண்டிப்பாக என்னுடைய மேடையில் நான் வந்து சொல்லுவேன். அத டாக்டர் பேர சொல்லியே நான் சொல்லுவேன். அந்த மாரி எனக்கு கெ கிடைத்த பொக்கிஷம் அவர் அப்படின்னே நான் சொல்லுவேன். இது இது வந்து கடவுள் அருள், கடவுளுடைய சித்தம் நான் இங்க இணைந்தது. அம் டாக்டர் ஐயா நீங்க நெறைய சொன்னீங்க. அதுல எனக்கு பிடிச்சது வந்து இதுதான். நான் யார் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஓருயிர் தாவரம், ஈருயிர் புழுக்கள், பூச்சிகள், மூன்றுயிர் எறும்பு, நான்குயிர் பாம்பு, ஐந்துயிர் பறவைகள், விலங்குகள். இது எல்லாமே அதது வேலைய அதது பாட்டுல செஞ்சுட்டு இருக்கு. டாக்டர் சொன்ன மாரி, ஆறறிவு படைத்த மனிதன் தான், சிந்திக்க தெரிந்த மனிதன் தான் எல்லா குழப்பத்திற்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா சிக்கல்களுக்கும், எல்லா துன்பத்திற்கும் அவன் தான் காரணம். அவன அழிச்சுக்கிறான். அவன் அடுத்தவங்கள அழிக்கிறான். பிற உயிரினங்களை துன்புறுத்துறான். என்னென்னமோ செய்றான். இத எல்லாமே நாம வந்து இன்னும் எவ்வளோ நாள் 100 ஆண்டுகள் வாழப் போறோமா? 150 ஆண்டுகள் வாழப் போறோமா? அது நம்ம ஒரு யோகி, ஞானியா இருந்தா, அந்த மூச்சு பயிற்சியெல்லாம் கரெக்ட்டா செஞ்சுட்டு இருந்தோம்னா, நம்ம 120 ஆண்டுகள் வாழலாம். நாம அடுத்த கணம் நம்மளுடைய நிச்சயமற்ற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவையில்லாத பொறாமை, வீண் பேச்சு, பழி சொல்லுதல், தேவையில்லாத பிரச்சனைகள சிக்கி உழன்று நம்முடைய வாழ்க்கைய நம்ம சீரழிச்சிட்டு இருக்கோம். இத நான் சொல்லக்கூடிய வயதில் நான் இல்ல. டாக்டர் ஐயா சொன்னதுனால, இது என்னுடைய ஒரு என்னைப் பற்றிய புரிந்துணர்வு, என்னைப் பற்றிய அறிதல் நான் நெறைய பேர்கிட்ட பழகுனதுனால, இதையெல்லாம் நான் நெறைய பேர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு, இது எது எது நமக்கு தேவை, எது எது தேவையில்லாத நாம வேணான்னு நெனைக்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். அதையெல்லாம் புடுங்கி போட்டுட்டு, நமக்கு தேவையானத எடுத்துக்கிட்டு, நாம ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக கடத்தி, பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தி ஏன்னா, அன்பு தான் வந்து எவ்வளவோ ஐயா சொன்ன மாரி, ஒரு கருவியில நம்ம யாரையாவது தாக்கணும் அப்படின்னா, அத விட பலமான கருவி கொண்டு தான் தாக்க தான் பார்ப்பான். ஒரு அன்புங்கிற ஒரு ஆயுதத்த எடுத்துட்டோம் அப்படின்னா, வேற யாரும் எதுவும் வேற எடுத்து நம்மள தாக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. அன்பு அதனால நாம நாம நம்முடைய மனித வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்வதற்கு அன்பு, ஒற்றுமை இதையெல்லாம் ஒரு மனதில் ஏந்தி, நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்போடும் வாழ்வோம் என்று சொல்லி, இந்த வாய்ப்பினை வழங்கிய டாக்டர் ஐயாவிற்கும், புவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கும், நம்முடைய குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப அற்புதம். நம்ம செந்தில் அவர்களை பத்தி நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன் நிகழ்ச்சியில. அதாவது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஏன்னா இது ஒரு கலந்துரையாடல்ன்றதுனால நான் கொஞ்சம் எளிமையா நம்ம எப்போதும் நம்மளுடைய நண்பர்களிடம், உறவுகளிடம் பேசுறது மாதிரி உங்ககிட்ட பேசுறேன். நமக்கு அமைகின்ற மனிதர்களே இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவங்க தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இல்ல சந்தர்ப்பம் உண்மைதான். ஏன்னா, இந்த செந்தில் தம்பி சிறிய வயதா இருந்தா கூட எவ்வளவு உங்கள மாரி ஞானத்தோட பேச முயற்சி பண்ணி உங்கள் வழியில ஒரு அடிச்சுவட்டில் எப்படி அப்துல் கலாம் ஐயாவோட அம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. ரொம்ப நன்றி. ஒரு நிமிடம் புவனேஸ்வரி, ஒரு நிமிடம் நான் முடிக்கிறேன். நான் முடிச்ச உடனே நீங்க பேசுங்க. அதாவது அவரை வந்து நான் சிங்கப்பூர்ல இந்தோனேஷியாவுல ஒரு பயணத்துல நான் அவரை கண்டுபிடிச்சேன். நானும் அவரும் ஒன்னா பயணம் செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்ல. ஒரு பயணம் முடிச்சுட்டு நாங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ 1 மணி நேரம் அவர் எனக்கு பிறகு 1 மணி நேரம் காலதாமதமா தான் அவருடைய விமானம் ஏறக்கூடிய செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. சார் 2 பேரும் ஒன்னா போலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறவர்களும் கூட எனக்கு அவரை பத்தி தெரியாது, எனக்கும் தெரியாது. இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு தேநீர் கடையில தான் நம்ம முதல் முறையை சந்திச்சோம். என்ன செந்தில் சார், அன்னைக்குதான் அப்பதான் முதல்ல பேசுறோம். ஆனா அந்த பயணத்தப்போ நாங்க பேசிக்கிட்ட விஷயங்கள் அதுதான். அவரு சொல்றாரு, நான் என்ன செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம், மருத்துவரை எனக்கு கிடைச்சதெல்லாம் என்ன ரொம்ப அவர் இப்ப சொன்னாரு பெரிய வார்த்தைகள் பேச வேணா, மிகப்பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. என்னை பெற்றதுக்கு அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. ஆனால் உண்மை என்னன்னா
அந்த 1 மணி நேரம் 2 மணி நேர பயணத்துல நாங்க 2 பேரும் போயிட்டு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போய் நிக்கிறோம். நாங்க இந்து மதத்தை பற்றியும் இந்தியாவை பற்றியும் மாண்புமிகு பாரத பிரதமரை பத்தி எல்லாம் போய் பேசுறோம். ஏன்னா இதுதான் வாழ்க்கையின் ஆச்சரியங்கள், அதிசயங்கள். அந்த கடையோட பேரே ராமாயணம் தான். இதெல்லாம் என்னுடைய எதிர்கால புத்தகத்துல நான் பதிவு செய்வேன். அந்த கடையோட பேரே ராமாயணம். யோசிச்சு பாருங்க, இந்தோனேஷியால ராமாயணம் இருக்கு. அதை விட பெரிய பியூட்டி என்னன்னா 2 பேருமே அந்த ராமாயணத்தை பாக்குறோம். பார்த்துட்டு 2 பேரும் அதே வார்த்தை வருது, பாருங்க சார் ராமாயணம் அப்படின்னு நான் சொல்றேன், அவரு சொல்றாரு. சோ எந்த நேரத்தில் யார் உங்களுடன் இணைவார்கள் என்பதை கூட எல்லாம் வல்ல இறைவன் தான் முடிவு செய்யறான். இதை நான் அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இங்க எனக்கு அந்த முத்தமிழ் வித்தகர் விருது கொடுத்த அதே அமைப்பால இங்க ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுல நம்மளுடைய பர்வீன் சுல்தான் நான் கலந்துக்கிட்டாங்க. அதை நான் போன நிகழ்ச்சியில பதிவு செஞ்சேன். சுருக்கமா இப்ப நான் நண்பர்களுக்காக சொல்லிடுறேன். ஒரு தருணம் அப்ப ஒருத்தவங்க வரும்போது ஒரு சேர் போடுறதுக்காக ஒரு சின்ன சலசலப்பு. அப்ப அப்படியே மேல பேச்சு நிறுத்திட்டு அங்க மேடையில இருந்துகிட்டே அவங்க சொல்றாங்க, கீழே உட்காந்துட்டு இருக்கவங்களோட, ஐயா இங்க பாருங்க, அவங்க அவங்க உட்காந்துருவாங்க. இப்ப நான் பேசுற வார்த்தையை நீங்க தவற விட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய விளைவை கூட ஏற்படுத்திடலாம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு அதட்டலான முறையில செல்லமா அவங்க கண்டிச்சாங்க. என்னன்னா அந்த ஒரு செகண்ட், இப்ப ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு ஒருவேளை அந்த பிளைட்ன்றது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு புறப்படுற பிளைட்டா இருந்தா மேபி செந்தில் அவர்கள் கூட இணைஞ்சிருக்க மாட்டாங்க. இல்ல அதுக்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடி நான் போறதா இருந்தாலும் அவங்க இணைச்சிருக்க மாட்டாங்க. அப்ப இது எப்படி, ஏன்னா அந்த ஒரு தருணமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் இணைந்து அவர் என்னோட என்னை அந்த இந்தோனேஷியாவில் நான் பயணம் கிளம்புவது வரை என்னுடன் இருந்து எனக்கு சில உதவிகள்லாம் கூட அவங்க செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவர் சிங்கப்பூர் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுடைய நிகழ்ச்சியில இணைஞ்சு இப்ப 3வது நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் இறைவனோட அதிசயம் தான். ஆகவே நம்மளுடன் பயணிக்கின்ற மனிதர்கள் கூட சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில எல்லாம் வல்ல இறையர்களால் தான் நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட சில தருணங்களை கூட நம்ம தவற விட்டுடக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய செந்தில் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். மிக சிறப்பா என்னுடைய கருத்துக்களை நீங்க உள்வாங்கி மிக சிறப்பான முறையில உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொன்னீங்க. எங்களுடைய இயக்கத்தைக்கு நீங்கள் உங்களை போன்ற ஒரு நபர் எங்களுடைய இயக்கத்தோடு பயணிப்பது எங்களுக்கும் மகிழ்ச்சி தான். புவனேஸ்வர் அவர்கள் சொன்னது போல மிகச்சிறந்த இந்த இளம் வயது நீங்க சொல்றீங்க. ஆனால் வயது என்பது ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். வயதுக்கும் ஞானத்திற்கும் அளவே கிடையாது. திருஞான சம்பந்தருக்கு ஜஸ்ட் 3 வயசு கூட ஆகலையே. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஞான நிலையை அவர் அடைஞ்சாரு. மகாகவி பாரதி நம்ம வயதை விட மிகவும் குறைவான வயதை தான் வாழ்ந்தாரு. 39 வயதுல தமிழ் இருக்கும் வரை அவர் இருப்பார், உலகம் இருக்கும் வரை அவர் இருப்பார். மகாகவி பாரதி, வள்ளலார், விவேகானந்தர் என்று எத்தனையோ ஞானிகள் அவங்க செய்ய வேண்டிய சாதனைகளை ஒரு 20-30 வயசுல அவங்க செஞ்சுட்டாங்க. ஆகவே வயதிற்கும் ஞானத்திற்குமோ அல்லது வயதுக்கும் வாழ்க்கைக்குமே சம்பந்தம் கிடையாது. நம்மளுடைய தேடுதல் தான். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் என்பதுதான் உண்மை. அந்த தேடுதலை நோக்கிய பயணத்தை தான் நான் செய்கிறேன். அந்த தேடுதலில் எனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை தான் நீங்க சொன்ன மாதிரி தன்னை அறிய தனக்கு ஒரு கெடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் கள்ள புலனனைத்தும் காலா மணி விளக்கு என்று நமக்கெல்லாம் வழிகாட்டிய அதே திருமூலர் தான் உடம்புக்காக சொன்ன அதே திருமூலர் அறிவுக்காக இந்த பாட்டை சொன்னார். திருமூலரின் திருமந்திரத்தை பத்தி 2 மணி நேரம் பேசினேன் கத்தார் தமிழ்ச்சங்கத்துல. அந்த பதிவெல்லாம் உங்களுக்கு நான் அப்புறம் அனுப்புறேன். ஏறக்குறைய 9 ஞானிகளை பத்தி பேசினேன். அந்த 9 ஞானிகளை பற்றி மொத்தமா சுருக்கிதான் குரு பார்வை கோடி நன்மையில போட்டேன். திருவள்ளுவர், திருமூலர், மாணிக்க வாசகர், குமரகுருபுர சுவாமிகள், தாய்மானவர், ஔவையார், ஆண்டாள், மகாகவி பாரதி, அப்புறம் இன்னொரு ஞானி, மற்றும் 9 ஞானிகளை பத்தி பேசி அதை தான் குரு பார்வை கோடி நன்மை என்ற புத்தகமாவே போட்டேன். ஆகவே இந்த வாழ்க்கையில் குறிப்பாக நம் தமிழினத்துல நமக்கு கொடுத்த பல்வேறு தத்துவங்கள் பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப அழகா உள்வாங்கி அதனாலதான் உங்களால கனெக்ட் ஆக முடியுது. ஆனா அதை பேசும்போது ஏன் உங்களுக்கு அது பிடிக்குது இங்க இருக்க ஆளுமைகள் எல்லாருக்குமே அப்படின்னா நீங்களும் அந்த பாதையில பயணிக்கிறீங்க. அதனால நான் சொல்ற கருத்துக்கள் உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது. ஏன்னா அதே பயணத்தில் பயணிக்கிறதுனால, ஒரே நோக்கத்தில் பயணிக்கிறதுனால அந்த தேடலில் எனக்கு கிடைச்ச சில விஷயங்களை தான் நமது திருமூலர் சொன்னது போல நான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் அப்படின்ற அடிப்படையில உங்ககிட்ட எல்லாம் பகிர்றேன். அதை நீங்கள் பெருமையாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் கொடுப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நம்மளுடைய நிகழ்ச்சி சம்பந்தமா ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். அதுவரை செந்தில் இணைஞ்சிருங்க. உங்களுக்கு நேரம் இப்ப 11:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கப்பூர்ல. ஆமா, இன்னும் ஒரு 10 அல்லது 15 நிமிடத்துக்குள்ள நிகழ்ச்சி முடிப்போம். உங்களுக்கு உறக்கத்துக்குள்ள நம்ம விடலாம். அதாவது உறகம் பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யின்ட்டு மிக சிறந்த பிரிது மொழிதல் அணியில ஒரு அற்புதமான திருக்குறளை நமது வள்ளுவர் போட்டிருப்பாரு. அது போல உறங்கி போல எழுவது சாக்காடுன்ட்டு இறப்பு என்பதற்கே ரொம்ப எளிமையாகிட்டு இருப்பாரு. தூங்கி எழுந்தா என்னவோ அப்படித்தாண்டா இருக்கும் இறப்புன்ட்டு அந்த இறப்பின் மேல இருக்க பயத்தையே தூக்கி போட வச்சவரு நம்ம வள்ளுவர் தான். ஆகவே கொஞ்சம் இன்னைக்கு எங்களுக்காக நீங்கள் ஒரு 10-15 நிமிடம் இணைப்புல இருங்க. அதற்கு பிறகு நம்மளுடைய உண்மையான இந்த நிகழ்ச்சியின் நோக்கத்தை பத்தி நம்ம பேசுவோம். இப்ப பிரெஞ்சு தேசத்துல இருந்து இருந்திருக்க பாவலர் பத்ரிஷியா அவர்கள் இணைப்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால அவங்கள நான் முதல்ல கூப்பிட்டுறேன். ரொம்ப சுருக்கமா உங்களுடைய கருத்துகள், இந்த உரையை பற்றி உங்களுடைய
கருத்துரைகளை நீங்க சொல்லுங்க. அதன் தொடர்ச்சியாக நமது செல்லப்பாண்டி அவர்கள், அப்புறம் நமது லலிதாம்பிகை அவங்க பேசுவாங்க. ஓகே, பத்ரிஷா பாப். அன்மியூட் பண்ணிடுங்க, அன்மியூட் பண்ண. ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்தணுன்றதுக்காக தான் இப்படி கொண்டு வந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா நம்ம பேச போற தகவல்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்மியூட் பண்ணணும். கொஞ்சம் டெக்னாலஜிக்கல ப்ராப்ளம் இருக்கு. வணக்கம் வைக்கிறது தெரியுது, வாய் வார்த்தை கேட்கல. பாருங்க, தேசப்பற்றோட இப்ப எல்லாருமே தேசிய கொடியை போத்திட்டு ஒலிம்பிக்ல வீராங்கனைகள் மாதிரி வந்துடுறாங்க பாருங்க. நம்ம இயக்கத்துல மட்டும்தான் இந்த காட்சியெல்லாம் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா தேசியமும் தெய்வீகமும் ரெண்டு கண்களாகவும் தமிழை நெற்றிக்கண்ணாகவும் வைத்து நம்மளுடைய இயக்கம் நடைபோடுது. அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. தமிழ்நாடு என்ற ஒரு தேசமாக நம்ம இருந்தா கூட அந்த தமிழ்நாடு இந்திய தேசத்துல இருக்கிறதுன்றதை நம்ம மறுக்க முடியாது. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வாங்க, இணைப்பு சரி பண்ணுங்க, இணைப்பு சரி பண்ணுங்க. செல்லப்பாண்டி, நீங்க ஒரு சில கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்க கொடுக்கலாம். பத்ரிஷா, நீங்க கொஞ்சம் உங்க இணைப்புகளை சரி பண்ணிட்டு வாங்க, நான் மறுபடியும் கூப்பிடுறேன் உங்களை. என்னை ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும் தாய்மொழி தந்த தமிழ் தனக்கும் எம்மை வளர்த்து ஆளாக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கம். கலைவேந்தன் ஐயா பேசின அந்த கருத்தாடலில் இருக்கக்கூடிய அத்தனை சாராம்சங்களையும் புவனேஸ்வரி அம்மா ரொம்ப தெளிவா, ஒரு குறிப்பு கூட விடாம அனைத்தையும் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதற்கடுத்து பேசிய செந்தில் முருகன் ஐயாவும் இன்னும் அந்த 1% விழுக்காட விட்டதை கூட அவரு நிரப்பி சொல்லிட்டாரு. இப்ப நான் பாக்குற பார்வை அப்படின்னு பார்க்கும்போது கலைவேந்தன் ஐயா சொல்லவே முடியாது. ஒருவேளை வள்ளுவனுக்கு பேரனோ, இல்ல இளங்கோவடிகளுக்கு பேரனோ, இல்ல பாரதியார் வழிவந்த திருமகனோ, பாரதிதாசன் மண்ணுல வாழ்றதுனால அவருடைய எள்ளு பேரனோ கொள்ளு பேரனோ அப்படின்னு தான் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னும் மருத்துவர் ஆராய்ச்சியில இருந்து அவரை பார்க்கும் பொழுது ஒரு உடற்கூற்று ஆய்வை எப்படி நிகழ்த்துவாங்களோ, ஒரு ஐயாவுக்கு நிறைய அனுபவம் அதுல இருந்திருக்கும். அது போலதான் அவர் தன்னுடைய மொழியையும் இடத்தையும் பார்க்கிறார் அப்படின்றதான் நான் இங்க சொல்லணும். தன்னுடைய மொழி ஆய்வு, இட ஆய்வு, தமிழன் அப்படின்ற ஆய்வு, இந்தியன்ற ஆய்வு, சித்தர் ஆய்வு, விஞ்ஞான மெய்ஞான ஆய்வு, இலக்கிய ஆய்வு, அது குரல் ஆய்வு, மொத்தத்துல எப்படியெல்லாம் ஒப்பீடு செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் ஒரு அக்கக்கா சொல்லுவாங்க, ஆணிவேராக அணுவணுவாக, இன்னும் நம்ம சொல்ல போகணும் அப்படின்னா ஒரு அணுவணுவாக. ஔவையார், இப்ப நவீன ஔவையார் கூட இறுதியா சொல்லியிருப்பாங்க, 5வது ஔவையார் என்று நினைக்கின்றேன், அணுவினுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கனிமுற்றி நின்ற கரும்புலே காட்டி என்று பேசுவார். அந்த அடிப்படையில தான் ஐயாவினுடைய அந்த ஆராய்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளியும் ஒவ்வொரு ஜன பொழுதும் அவர் அந்த ஆராய்ச்சி மனநிலையிலே இருக்கின்றார். அதனுடைய அடிப்படையில் தான் நான் யார் என்ற ஞான தேடலில் விவேகானந்தார் அங்க உள்ளே புகுந்து மிச்சத்தை ஆராய்ச்சி செய்யப்பா என்று விட்டுவிட்டாரோ என்னவோ, அதன் அடிப்படையில் ஏராளமான நூல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நாள்தோறும் புதிய புதிய அறிவு தேடல்களுக்கான ஒரு சொட்டு தீயையாவது அவர் இங்கே விதைத்து கொண்டே இருக்கிறார். அந்த தீயை நானும் எடுத்துக்கொண்டே இருக்கின்றேன். அதில் என்னுடைய அந்த ஆன்மீக தேடலுக்கான விடயங்களும் கூட இதிலே சேர்ந்து எனக்கு கிடைக்கும் என்று நான் நம்பிக்கொண்டு இதில் இணைந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது வேற நிகழ்வு இருந்தது, அதை கூட நான் பங்கேற்காமல் ஐயாவினுடைய நிகழ்வை நான் பங்கேற்க வேண்டும். தமிழ் அமுதிலே என்னுடைய தாகத்திற்கான தேடல் எங்கேயாவது எனக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு தேடலின் அடிப்படையில தான் என்னவோ அவர் அந்த வரிகள் 2 வரிகள் சொன்னார். தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி இருக்கும், அதை தேடி தேடி அலைவதுதான் வாழ்க்கையில் ருசி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பாடல் வந்து இன்னைக்கும் தினமும் நான் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த வரிகள் என்னுடைய உயிர்ப்பு தன்மைக்கு இடம் கொடுக்கக்கூடிய வரிகள் என்று சொல்ல வேண்டும். அந்த பெரிய ஆசைக்கும் பேராசைக்கும், அந்த பேராசை அப்படின்னா பெருமை கூட்டல் ஆசை அப்படின்னு சொல்றாங்க, அந்த பண்பு தொகையில வரும். அந்த பெருமைப்படக்கூடிய ஆசைகள்ல நம்ம வளர்த்துக்கிட்டே போறதுல அந்த பேராசைக்கு முற்றுப்புள்ளியே இருக்காது. ஆனா பெரிய ஆசை வைக்கும் பொழுது அது கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் ஏற்கின்றது, அதை நாம் வளர்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த வகையில் ஐயா இன்னொரு கட்டத்துக்கு இன்றைக்கு சிந்திக்க வைத்திருக்கின்றார்.
ஐன்ஸ்டீன் மூலையே 5% தான் அப்படின்னா, அப்பா அப்ப நம்மளாம் இன்னும் எவ்வளவு கத்துக்கணும், தினம் தினம் கத்துக்கணும். அதுல ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா வரிகளுமே அவர் சொன்னது அத்தனையுமே நான் குறிப்பெடுத்து வச்சிருக்கிறேன். இல்ல இன்று புதிதாய் பிறந்தோமடா, உண்மையான விடயம் அதுதான். இன்னைக்கு நம்ம புதிதாய் பிறக்கிறோம் அப்படியே அந்த எண்ணம் வைத்து விட்டாலே நமக்குள்ள இருக்கக்கூடிய தலைக்கணம், அகங்காரம், ஆணவம், செருக்கு, மாயை அத்தனையும் கரைந்து புதிதாய் பிறப்பிறோம். புதிதாய் புதிதாய் பிறந்தோம் என்று சொன்னால் மட்டும்தான் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். இல்ல அப்படின்னா அந்த ஆணவத்திலையும் செருக்குலையும் நாம பெரியாளு அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா அங்க கற்றலுக்கு இடமே இருக்காது. அங்க நம்மளை அறியாமல் வீழ்வதற்கான இடத்தை நமக்குள்ளேயே நமக்கு தோண்டிக்கிறோம் அப்படின்ற செய்தியை ரொம்ப அழகா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதே போல பாம்பு, மற்ற உயிரினங்கள் எதுவுமே நம்ம பார்த்தோம்னா நமக்கு துன்பம் தர்றதே இல்லை. இப்ப அண்மையில் நடந்த வயநாடு கூட ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு ஒரு யானைக்கு 5 அந்த உயிருக்கு செய்த தீங்கு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த வயநாடே இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாவச் செயலை, துரோக செயலை வந்து அங்க செஞ்சிருக்கிறாங்க. பசியில வந்த யானைக்கு அண்ணாச்சி பழத்துல வெடிகுண்டை வச்சு கொடுத்து, அது கர்ப்பிணி யானை 2 நாள் துடிச்சு எவ்வளவு போராட முடியுமோ போராடி போராட்டத்தின் உச்சத்துல இறந்துபட்டதுதான் அங்கே மிச்சம். அந்த மிச்சத்தின் எச்சம்தான் இன்றைக்கு வயநாடு அப்படியே தன்னுடைய பொலிவை இழந்து, வயநாடு அப்படின்னாலே உரிச்சொல்லுதான் சொல்லுவோம். அது உரிச்சொல் அப்படின்னாலே மிகுதியான ஒரு அழகு நிறைந்த கடவுள் வாழக்கூடிய அந்த சொர்க்கமான நாடு இன்னைக்கு உலகம் முழுவதும் திரும்பி பார்க்க வைத்து ஒரு சோகமான ஒரு தருணத்தை தந்திருக்கிறது என்று சொன்னால், நாம் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அப்படின்ற அந்த செய்தியையும் ஐயா ரொம்ப அழகாக பகிர்ந்து கொண்டார்கள். நான் நேரம் கருதி இதே போன்ற நிறைய அந்த அறிவார்ந்த செய்திகளை நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த தமிழ் அமுதை நான் பருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதில் 50 விழாவை விரைவில் நடத்தி அதில் இன்னும் நேரடி நிகழ்ச்சியிலே நிறைய செய்திகளை பெற நான் ஆவலோடு இருக்கின்றேன் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. செல்லப்பாண்டி பாருங்களேன், உங்க பேரே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க பேரு தான் முதல் முறையா அவங்களை ஜென் நெக்ஸஸ் அமைப்புல சிறப்பு அழைப்பாளராக என்னை அழைத்து அங்க கௌரவிக்கும் பொழுது அவங்களை சந்திச்சேன். அதுக்கு முன்னாடியே ஒரு நூலாய்வுல அவங்க இருந்தாங்க. அப்பொழுதே என் மீது மிகுந்த பற்றும் ஒரு வாழ்த்துறை செய்தியும் நான் அனுப்பியிருந்தாங்க. நம் தமிழமுது மீது மிகுந்த பற்று கொண்டு நம்மளோட அவங்க பயணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ரொம்ப கணீர் குரலுக்கு ஒரு சொந்தக்காரின்னு சொல்லலாம். நீங்க எல்லாருமே அதை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா அவங்களுடைய குரல் வளம் பாருங்க, எவ்வளவு நல்லா ஆழமா கணீர் இருக்கு. எப்படி நமது டாக்டர் லலிதாம்பிகை குரல் வந்து அப்படியே தேனை குழைச்சு ஊத்துற மாதிரி இருக்கோ, அது போல நம்மளுடைய செல்லப்பாண்டி அவர்களுடைய குரல் கணீர் என்று நல்ல ஒரு இரும்பு, அந்த ஒரு அப்படியே இதயத்துல போய் தாக்குற மாதிரி இருக்கு. அதுல நல்ல இனிமையான கருத்துக்களை சேர்த்து மிக அழகாக தமிழில் ரொம்ப சிறப்பாக அவங்க பேசுறாங்க. அன்னைக்கே அந்த கவியரங்கத்திலே அவங்களுடைய கவிதை பாடும் திறனை பார்த்து நான் ரொம்ப ரசிச்சேன். இன்று நம்மளுடைய அமைப்புல அவங்க வந்து இது மாதிரி சில கருத்துக்களை சொல்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மை அதுதான், அந்த தேடல் என்பதை நோக்கிதான் நம்மளுடைய பயணமே. ஏன்னா இப்படிதான் இந்த மனித இனம் வளர்ந்துருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, திருவள்ளுவருக்கு 1330 குறட்பாக்களும் தெரியும். அவர் மனசுல அது இருக்கு. நேத்து கூட பனை ஓலையை பத்தி ஒரு ஆர்டிகல் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா நேரம் கிடைக்கும் போது அதுதான் சொல்றேன், நீங்கள் எதை தேடி ஓடுகிறீர்களோ அது உங்களை தேடி ஓடி வருது. பனை மரம்னே ஒரு டைட்டில் வச்சு ஒரு புக் தனியா போயிட்டு இருக்கு. வெகு விரைவில் அதை ரிலீஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த பனை மரம் என்பது தமிழர்களின் சொத்து. அதனாலதான் தமிழர்களுடைய அந்த அடையாள மரமாகவே பனைமரம் இருக்கு. அந்த பனைமர ஓலைச்சுவடியை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு கட்டத்தில் பனைமரங்கள் வெட்டப்பட்டுச்சு. அந்த பனைமரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய காவியமே இருக்கு. அதில் எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை சேர்த்து அதை ஒரு புத்தகமா கொண்டு வரணும். ஏன்னா தமிழ் மொழியின் வளமையை நம்ம எப்படி வெளியில கொண்டு வரமோ அதை போல இந்த தமிழ் மொழியை அழிப்பதற்காக பாடுபட்ட பல பேரின் சதி வேலைகளையும் வெளியில கொண்டு வரது நம்மளுடைய கடமை. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பனை மரம் பல கிராமங்கள்ல பாதி இருக்கும். அது எல்லாமே இந்த பனை ஓலை கிடைக்கக்கூடாது, இந்த பனை ஓலை கிடைச்சாதானே அதுல ஓலைச்சுவடி எழுத முடியும் என்று இந்த அறிவு மற்ற ஒரு தலைமுறைக்கு பரப்பிவிடக் கூடாது என்பதற்காக தடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு பனை ஓலையில நீங்க போய் அதுல எழுதணும்னா அந்த பனை ஓலைச்சுவடி பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்ல சமீபத்துல போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அங்கதான் அதை பத்தி தகவலை தெரிஞ்சுக்கிட்டேன். சோ நம்ம எதை நோக்கி பயணம் செய்கிறோமோ அது நம்ம நோக்கி ஓடி வருது. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம அந்த கவனத்தோடு இருக்கும்போது தானாகவே அந்த செய்திகள் நம்மளை வந்து சேருது, தானாவே சேருது. தமிழமுது புலனக்குழுல கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியில 50 விழாவை பற்றியும் தமிழமுது மாதவரும் பேசுறதுக்கு முன்னாடி நீ ஒரு தலைமை உரை கொடுப்ப, அந்த இடத்துல இந்த பனை ஓலையை பத்தி பேசுது அப்படின்றதுக்காகவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்ல கரெக்டா அந்த பனை ஓலையை பத்தி எனக்கு தகவல் வந்து சேருது. அப்ப அந்த பனை ஓலையை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை வெந்நீர்ல போட்டு காய வச்சு அதுல வெள்ளத்தெல்லாம் தடவி மறுபடியும் அதை காய வச்சு மறுபடியும் வெந்நீர்ல போட்டு முக்கி எடுத்தாதான்
ஒரு ஊசியை வச்சு நம்ம நினைக்கிற மாதிரி ஓலைச்சுவடியில அந்த எழுத்தாணினா பெரிய ஆணி வச்சு எழுதுறது இல்ல, சின்ன நுணுக்கமான ஊசி. அந்த ஊசியில அந்த பனை ஓலையில எழுதணும். அது கொஞ்சம் அழுத்தி எழுதினாலும் கிழிஞ்சிரும், ஒரு புள்ளி வச்சோம்னாலும் கிழிஞ்சிரும். ஆனா எத்தனை புள்ளி வச்சு எழுத்து வச்சு நம்ம வள்ளுவர் எழுதியிருக்காரு யோசிச்சு பாருங்க. அப்ப பின்னாடி யோசிச்சு பாருங்க, அதுக்கு பின்னாடி இந்த மனித இனம், இந்த தமிழ் இனம், ஒவ்வொரு மனிதனுடைய அந்த வல்லமை. இன்னைக்கு சும்மா நம்ம டைப் பண்றோம் ஒரு வாட்ஸ்அப்ல, அது நல்லா இல்லைன்னா நம்மளே டெலிட் பண்ணிடுறோம். நமக்கும் டெலிட் பண்ணிக்கலாம், மத்தவங்களுக்கு போகாதவங்க டெலிட் பண்ணிக்கலாம், 10 நாள் கழிச்சு டெலிட் ஆகுது. எல்லாமே நம்ம செய்ய முடியுது டெக்னாலஜி. ஆனாலும் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த நாட்டுல திருக்குறள் மாதிரி ஒரு திருக்குறள் எழுதிட முடியுமா? வெறும் பனை ஓலை இருந்தப்ப திருக்குறள் வந்தது. இவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் அந்த திருக்குறளுக்கு 2 மார்க் படிக்கிற அந்த மனநிலை தான் வந்திருக்கு. ஆக பல வகையில நம்ம பின்னுக்கு போயிட்டோம். உண்மை என்னன்னா டெக்னாலஜில முன்னுக்கு போறோம், நம்ம மனசளவுல பின்னுக்கு போறோம். இது எப்படின்னா மெத்த வாங்கணும் தூக்கத்தை வாங்கலன்ற அந்த கதை தான். அதை மீட்டெடுப்பதற்கு இந்த தமிழின் வீரியம் நமக்கு தேவை, இந்த ஆன்மீக அறிவு கொஞ்சம் தேவை, இந்த குருகுல கல்வி முறை தேவை. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஒரு குருகுல முறை. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அவன் வரிசையை வச்சு கொண்டு பல கிஃப்ட வைத்துக் கொண்டு வரான். பொண்ணு மாப்பிள்ளை எழுந்திருக்காம உட்கார்ந்துருக்கான். யாரா இவனுங்க வித்தியாசமா இருக்கானுங்க, உட்காந்துனே போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறான். நல்ல வேலை நான் போகும்போது எழுந்துட்டான், இல்லைன்னா அங்கேயே கண்ணம்னு திட்டி இருக்கான். உண்மையாலுமே என்னுடைய நல்ல வேலை அவன் தப்பிச்சுட்டான். அந்த திருமண நாள் அவனுக்கு நல்ல நாளா அமைஞ்சிருச்சு. ஏன்னா அது ஒரு கேவலமான ஒரு செயல். உன்னை வாழ்த்துவதற்காக ஒரு கூட்டம் வருது, ஒவ்வொருவரும் உன்னுடைய அழைப்பேற்று வராங்க, அவங்களோட எழுந்து நிக்க கூட அவனுக்கு கால் வலிக்குதான். அப்புறம் பத்திரிகை எடுத்து பார்த்தா ஏதோ எம்டெக்னு இருந்தது, 2 எம்டெக். ஞான சூனியம், மண்ட மசாலா இல்ல, முட்டை. என்னை பொறுத்தவரையும் 1 வயசுக்கு 1வது கூட தேரல. நான் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான கோபத்துக்கு நான் ஆளானேன். எனக்கு அது நடக்கலன்றதுனால போனா போதுன்னு மன்னிச்சுட்டு வந்துட்டேன். ஆனாலும் பிறரிடம் அவர்கள் நடந்து கொண்ட விதம் எனக்கு படுக்கேவலமா. அப்ப இதுதான் இந்த படிப்பின் நோக்கம், இதுதான் இந்த படிப்பு. இந்த படிப்பால என்ன புண்ணியம்? இந்த எம்டெக் படிச்சவன் எந்த வகையிலும் இந்த தேசத்துக்கோ மக்களுக்கோ ஒரு வகையிலும் உபயோகமா இருக்க மாட்டான். அதுதான் நான் முதல்ல சொன்ன, ஆடு மாடை விட கேவலமான மனித ஜென்மங்கள் இங்க வாழுது. அதுல 90% படிச்சவனா இருக்கான்றத அதுல கேவலத்திலும் கேவலம். அதனாலதான் நான் பொதுவா படிப்பை வைத்து மனிதர்களை மதிப்பிடுவதே கிடையாது. அறிவு இருக்கா என்பதுதான் மிக முக்கியம், ஞானம் இருக்குதா என்பதுதான் முக்கியம், சக மனிதர்களோட மனிதாபிமான தன்மை இருக்கான்றதுதான் முக்கியம், இந்த சமூகத்துக்கு அவனுடைய பங்களிப்பு என்ன என்பதுதான் முக்கியம். அதை வைத்துதான் நம்ம தமிழ் முது புலன குழு விருந்தினர்களே தேர்ந்தெடுக்குது, உறுப்பினர்களே தேர்ந்தெடுக்குது, விருதுக்குரியவர்களையும் தேர்ந்தெடுக்குது. நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும். ஆகவே தான் திருப்பி நான் சொல்றேன், கல்வி வேற அறிவு வேற. இதை நமக்கு வழிகாட்டினவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர். கல்வின்னு வச்சுட்டு கல்லாமைன்னு வச்சுட்டு கேள்வின்னு வச்சுட்டு அப்புறம் தான் அறிவுடைமை. அந்த கேள்வியை தான் இப்ப நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். எப்படி எழுதிருக்காரு பாருங்க. இதெல்லாம் எப்படி எழுதுறாரு? நம்மள மாதிரி வாட்ஸ்அப் டைப் பண்ணி எழுதல. நான் சொன்ன அந்த பனை ஓலையில ஊற வச்சு பதப்படுத்தி குண்டூசியால எழுதினார். எத்தனை முறை கிழிஞ்சிருக்கும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை எழுதணுமாடா இவனுக்கு அப்படின்னு அவர் நினைச்சிருந்தா இந்த திருக்குறள் நமக்கு கிடைச்சிருக்குமா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு புலவன், எப்படிப்பட்ட ஒரு மனசு இந்த தமிழனுக்கு இருந்திருக்கு, எப்படிப்பட்ட ஒரு மானிடமா நம்மளுடைய தமிழினம் வாழ்ந்திருக்கு. அதனாலதான் தெய்வ புலவன், மாதானு பங்கி, சென்னா போதார், இன்னும் பொய்யாமொழி புலவர், பொய்யில் மொழி புலவர், அத்தனை பட்டங்கள் திருவள்ளுவர் தினம்னு நம்ம கொண்டாடுறோம். திருக்குறளையும் பாரதியும் விட்டு விட்டு தமிழே பேச முடியாது. அப்ப எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை நம்ம பதிவு செய்யறோம். அப்ப இந்த ஓலைச்சுவடியின் மூலமாக அந்த திருவள்ளுவர் நமக்கு ஏன் இதை கொடுத்தாருன்னா, தனக்கு தெரிந்த சில விஷயங்களை பிறருக்கு கொடுத்தால் அதை கடைபிடிக்கிறோன்றதை பத்தி அவர் கவலைப்படல. அப்படி பார்த்தா 2000 வருஷம் ஆச்சு, நம்ம மனித இனம் மாண்புட்டு இருக்கா? படு கேவலமா தான் போயிட்டு இருக்கு. 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப படு கேவலம். உண்மையை சொல்லணும்னா மனித இனம் என்ற அடிப்படையில் நீங்க வளர்ச்சி பாத்தீங்கன்னா, அறிவியல்ல வளர்ந்துருக்கும், விஞ்ஞானத்துல வளர்ந்துருக்கும், ஆனா மெய்ஞானத்துல வளரல, மனிதாபிமானத்துல வளரல. இன்னைக்கும் பல்வேறு விதமான கேடுகட்ட செயல்கள் சுத்தி நடந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாம் திருக்குறளை படிச்சா திருந்த முடியும். அது திருக்குறள் எல்லாரும் படிக்க மாட்டாங்கன்றது அவருக்கு தெரியும். அதனாலதான் ஒரு குறளையே எழுதினார், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகுன்னார். அதுவும் முக்கியமா ஊழுன்ற அதிகாரத்துல அதை போட்டு இருப்பாரு. அது பாருங்களேன், அதுதான் சொன்னேன், சொல்லுவது எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யலன்றதே அவர் தான் எழுதுறாரு. நான் எதை வேணாலும் சொல்றேன்டா, ஆனா உன் விதிப்படிதான் நடக்கும். நீ ஏன் மாறணும்னு நினைச்சாலும் உன் விதி ஒன்னு சரி செஞ்சதுன்னா உன்னால மாற முடியாது. அதுக்காக தான் 38வது அதிகாரமா ஒரே ஒரு பஞ்ச் லைட்டா ஊழ் அப்படின்னு கொடுத்துருவாரு. அந்த அறிவுடைமையை அந்த அறத்துப்பால அப்படி பினிஷ் பண்ணுவார். நிறைய பேசலாம் திருக்குறளை பத்தி, இருந்தாலும் நம்ம அடுத்த பேச்சாளருக்கு வாய்ப்பு தரணும். அதனால செல்லப்பாண்டி அவர்கள் அந்த தேடுதலை நோக்கி பயணத்துல இருக்காங்க. நிச்சயமா அவர்களுக்குரிய ஒரு அற்புதமான களமாக நமது தமிழ் முது பலன இருக்கும். அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போது வந்து அவங்க இணைஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய நிகழ்ச்சிகள் நம்ம செய்யறோம். அடுத்ததாக இந்த உரையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லுவதற்கு நம்மளுடைய தேனினும் இனிய குரலை கொண்ட ஒரு மிக சிறப்பான உரை இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சிடறேன். ஏன்னா அன்னைக்கு நான் பதிவு செய்யணும்னு நினைச்சேன், நேரம் ஆனதுனால என்னால பதிவு செய்ய முடியல. கிருஷ்ண ஜெயந்தி உரையில் அனைவருமே மிக சிறப்பான உரை கொடுத்தாங்க.
ஆனா நம்மளுடைய லலிதாம்பிகை அவர்களுடைய உரை ஆகச்சிறந்த உரை, அற்புதமான ஒரு உரை, மிக சிறப்பான ஒரு பாடலோட அவங்க முடிச்சிருந்தாங்க. அந்த பாடலை இன்ஃபேக்ட் என்னுடைய உறவினர்கள் எல்லாம் கூட நிறைய பேர் கேட்டுட்டு ரொம்ப பாராட்டினாங்க. என்ன இவ்வளவு ஒரு ஸ்வீட் வாய்ஸ் இருக்கு இவங்களுக்கு அப்படிலாம் சொன்னாங்க. அந்த பாராட்டுதலை அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ஓரிரு வார்த்தைகள் இந்த உரையை பற்றி லலிதாம்பிகை அவர்கள் பேசுவதற்கு அழைக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. தாமதமாக நெஞ்சதுக்கு அப்புறம் தான் புவனேஸ்வரி அம்மா பேசினாங்க. நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேனோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா ஒவ்வொருத்தரும் உங்களோட வார்த்தையை பத்தி திருப்பி திருப்பி பேசும்போது என்னால திருப்பி எத்தனை பாயிண்ட் எழுதுறது, எத்தனை உங்களை பத்தி நான் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஒரு பாடல் மூலியமாவே சொல்ல, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செல்லப்பாண்டி அம்மா சொன்ன மாதிரியும் சரி, நம்ம புவனேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரியும் சரி, சிங்கப்பூர்ல இருந்து சகோதரர் சொன்ன மாதிரியும் அதாவது இருக்கிற இடம் எங்க இருக்கு எங்களுக்கு அப்படின்னா, நிஜமாவே இந்த தளத்துக்கு வந்தா எல்லா விஷயத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லா விதமான தகவல்களையும் நாங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது இது முக ஸ்துதிக்காக சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. நிச்சயமா தோழரே. நிச்சயமா அதுல ஒவ்வொரு விஷயத்தையும் நிஜமா திருக்குறள் 1330 குறளை நம்ம படிச்சுட்டோமா, நமக்கு ஞாபகம் இருக்கு. இப்பெல்லாம் ஒரு 3 வயது குழந்தை 2 வயது குழந்தை எல்லாம் எல்லாமே சொல்லிடுது. நமக்கு அந்த டைம்ல அதை கூட நம்ம செய்யல. காலப்போக்குல தான் நம்ம அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனா இந்த தளத்துல பயணிக்கும் போது இத்தனாவது அதிகாரத்துல இத்தனாவது பாடல் மூலமா அல்ல ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்றத விளக்க ஒண்ணு நீங்க எடுத்தீங்கன்னா அதுல பல பல விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. மடை திறந்த வெள்ளம் போல் அம்மா சொன்ன மாதிரி அப்படியே அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு. குற்றால அருவியில போய் நின்னா குளிச்சது போல் இருக்குதானே அந்த பாட்டு மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு. எதை சொல்றது எதை விடுறது நிச்சயமா தெரியல. சிங்கப்பூர் சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை அவருக்கு சொல்லணும், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் வல்லமை பெறும்ன்ற மாதிரி இந்த தளத்துல நாங்க பயணிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நாங்கெல்லாம் கவி பாடுற திறமை இல்ல. உலகளாவில இன்னைக்கு பழனியில கூட மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் நம்மள அழைக்கல, அது வேற விஷயம். இருந்தாலும் நாங்க அங்க எங்களை தான் நீங்க முக்கியமா நீங்க கூப்பிடணும்ன்ற நிலைமைக்கு நாங்க நிச்சயமா மாற்றம் வந்துரும் எங்களோட வாழ்க்கையிலயும். ஏன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல அப்படின்றது அன்னைக்கு நிகழ்வுக்கு அப்புறம் நிறைய நான் ஆராய்ச்சி பண்ணி ஐயா கூட நான் அது வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு இருந்தேன். நீங்க சொன்ன ராசலீல இதுதான், நான் படிச்ச கதை இதுதான். இப்பயும் கிருஷ்ண ஜெயந்தி வீட்டுல செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கும்போது ஐயோ நம்ம லேட்டா 8ல இருந்து 9ன்னு சொன்னாரு, நம்ம 8:30 மணிக்கு ஜாயின் பண்றதுமே அதுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டேன், ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. ஐயா இன்னும் பார்க்கல, இருந்தாலும் பரவாயில்ல, அவர் திட்டினாலும் பரவாயில்ல, நம்மள பேச வைக்கலாம்லாம் பரவாயில்ல, என்ன தகவல்கள் எனக்கு செவி மூலமா உள்ள போய் என்னோட சப்கான்சியஸ்ல அது ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. நிஜமாவே அன்னைக்கு முடிஞ்சது நிகழ்ச்சி 12 மணிக்கு முடிஞ்சாலும் மறுநாளும் நான் நம்மளுடைய தளத்துல இருந்த ஒவ்வொருத்தர் பேசின வார்த்தைகளையும் என் வீட்டுல குழந்தைங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நேத்து நீ ஏமா லேட்டா தூங்குன, நீ ஏன் ஆன்லைன்லயே இருந்துன்னு என்னோட பொண்ணு சென்னையில இருந்து கேக்குறா. உனக்கு அதை பத்தி தெரியாது, ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் உனக்கு சொல்றேன்னு சொல்லி அவளுக்கு ஒரு சில தகவல்களை கொடுத்துட்டு எப்ப நீங்க நேர்ல வருவீங்களோ அப்ப இப்பயும் கால் பண்ணும்போது சொன்ன, தயவுசெய்து என்ன ஒரு 10 மணிக்கு மேல கால் பண்ணுங்க, முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கேன் நானு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நிச்சயமா இது ஒரு யூனிவர்சிட்டினே சொல்லலாம். டிக்ஷனரி எல்லாம் சொல்லக்கூடாது. டிக்ஷனரின்றது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏன்னா காலப்போக்குல மீனிங் மாறிட்டே இருக்கு. பட் ஒரு பல்கலைக்கழகம் என்ன, அந்த பக்கம் போனா பிரான்ஸ்ல இருந்து பத்திஷியா மேம் அங்க நாங்க போக முடியுமான்னு தெரியாது. பட் அங்க இருக்க தகவல்களையும் இந்த பக்கம் புவனேஸ்வர் மேமா அன்னைக்கு அவங்களுடைய நிகழ்ச்சி கொடியேற்றத்துக்கு அப்புறமா அவர் கலைவேந்தன் ஐயா பத்தி சொன்னதை நான் ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன். ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏதோ நாங்களே அந்த அவார்டையும் அந்த பாராட்டுதலுக்கும் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தளத்துல மட்டும்தான் யாருமே பொறாமையே இல்லாம தளத்துல இதை பயணிக்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா அடுத்தவனுக்கு 2 கண்ணும் போகணும் அப்படின்ற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும். அவன் எப்படி அவன் பிரபலம் ஆயிட்டான், அவன் எப்படி சமூக சேவர் விருது வாங்கிடலாம், அவன் எப்படி டாக்டரேட் வாங்கிடலாம், நமக்கு ஏண்டா கொடுக்கல அப்படின்ற காலகட்டத்துல வாழ்ந்திருக்கும் போது ஒண்ணுதான் நாட்டுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னா நாம் என்ன நாட்டுக்கு செஞ்சோன்றத முதல்ல யோசிச்சோம்னா நாடு நமக்கு என்ன செஞ்சது அடுத்த கேள்வி ஒருத்தன் கேட்கலாம். ஐயா சொன்ன மாதிரி படிச்சவன் எல்லாம் புத்திசாலி இல்ல. அறிவுன்றது எங்க இருக்கு? அண்ணாதுரை எடுத்துக்கலாம், நம்ம காமராஜர் எடுத்துக்கலாம், யாரார கூட வேணாம், காமராஜர் எடுத்துக்கலாம். அவர் என்ன படிச்சிருக்காரா? ஆனா நாட்டுக்கு அவரை மாதிரி ஒரு உதாரண புருஷன் யாருமே இல்ல. நிச்சயமா இவரோட தளத்துல மாணவர்களுக்கான ஒரு தளத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்ற மாதிரிதான் நான் ஐயாவை கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இவ்வளவு விஷயம் இருக்கு.
நம்ம சும்மா ஒரு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனா மட்டும் ஓலைச்சுவடியில நம்மளோட எதிர்காலத்தை பாக்குறோம், முடிஞ்சு போன காலத்தை பார்க்கணும், நிகழ்காலத்தை பார்க்கணும் தான் ஓலைச்சுவடி நிச்சயமா நினைக்கிறாங்க என் பிள்ளைங்களை. அது கூட இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பனை மரத்தை போய் விதைகளை நட்டுட்டு வரும். பாண்டிச்சேரியில கூட நிறைய பனை விதை நடுறோம்னு ஒரு ப்ராஜெக்டா பண்ணிட்டு வரும். ஆனா உண்மையாவே அது வளர்றதுக்கு எந்தவித இதுவும் தேவையில்லை. எந்த இடத்துல போட்டாலும் அதை சாப்பிட்டுட்டு அந்த முளைச்சிடும். அவ்வளவு ஒரு எளிமையானது, ஆனா எவ்வளவு பயனுள்ள ஒரு மரம்ன்றது அவர் அவ்வளவு அழகா சொல்றாரு. அந்த ஓலைச்சுவடியில நிஜமாவே ஒரு பின்ன வச்சு குத்தினாலே கிழிச்சுக்கிறோம். ஒரு விசிறி வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம், வேகமா விசிறினாலே கிழிச்சுக்குவோம். அப்படிப்பட்ட ஒரு ஓலைச்சுவடியில திருவள்ளுவர் எழுதியிருக்காருன்ற போது அது இன்னையும் காலத்தால் அழியாம இத்தனை பேருக்கு நம்ம கூட போயிடுவோம். ஆனா அந்த ஓலைச்சுவடி மட்டும் இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கவே மாட்டோம். நாம் வாழற பூமி, நாம் நட்டு வைத்த மரங்கள், நம்ம சுத்தி இருக்க எல்லாமே இருக்கும். மனிதன் மட்டும் இருக்கவே போறது இல்ல. அத ஏன் பிறந்தோம், அதான் நம்ம சொன்ன நான் ஏன் அப்படி இன்னைக்கு என்ன செஞ்சேன், என்ன பண்ணேன் அப்படின்றத நைட்டு படுக்கும்போது ரீகால் பண்ணி பார்த்தாலே தெரியும். நம்ம எத்தனை பிளஸ் பண்ணிருக்கோம், எத்தனை மைனஸ் பண்ணிருக்கோம். நாளைக்கு எத்தனை பிளஸ் ஆட் பண்ணலாம், நாளைக்கு எத்தனை மைனஸ் எராடிக் பண்ணலாம் அப்படின்றத நிச்சயமா இந்த குழுல பயணிக்கிற நமக்கு ஒரு நிறைய ஒரு அட்வைஸ். எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்ற மாதிரி தினம் தினம் ஒரு விஷயம் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிதான் நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது காலத்தின் சூழ்நிலையா தெரியல, நான் கலந்துக்க முடியும் போது நிச்சயமா கலந்துக்கிறேன். அந்த கலந்துக்கும் போதெல்லாம் நிஜமா பாயிண்ட்ஸ் எழுதிட்டே தான் நான் உட்கார்றேன். அவர் சொல்றதெல்லாம் இதெல்லாம் நானே ஒரு புக்கா போடணும் போல இருக்கு. இப்ப அவரு எழுதி புக்கு ரிலீஸ் பண்றாரோ இல்லையோ, இவர் சொல்ற பாயிண்ட்ஸ், கலைவேந்தன் ஐயாவுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ட கருத்துக்கள், நான் பார்த்த விஷயங்கள்னு ஒரு புக்கை போடணும். நிச்சயமா அதை போட்டுருவேன் நான். நான் எழுதிட்டு அவர்கிட்டயே கொடுத்து இதை பிழை திருத்தம் புவனேஸ்வரி அம்மா கிட்டையும் பத்திஷி அம்மா மேம் கிட்ட ஒரு வாழ்த்துறையும் மணிந்துரையும் வாங்கி, ஐயா நீங்களே ரிலீஸ் பண்ணிடுங்க இன்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் தோண்ட தோண்ட ஊத்து சொரந்துகிட்டே இருக்கு. இதுல அவர் எதை பேசினாரு, எதை பத்தி நான் பேசுறதுன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. நான் கலந்துட்ட கொஞ்ச நேரத்துல அப்படியே மடைத்து, அதாவது இந்த அம்மா சொன்ன மாதிரி 3 பேரு, முக்கியமான 3 பேர், விவேகானந்தர், அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா, அடுத்தது அன்னை தெரசா. நிஜமாவே அந்த 3 பேரோட வாழ்க்கை சரித்திரம் நமக்கெல்லாம் ஒரு உலகத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க காலத்துல கலைவேந்தன் ஐயா சொல்ற மாதிரி அவர் தன் வாழ்க்கையே அப்படியே இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த 3 பேரை ஃபாலோ பண்றாருன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் ஐயோ கொஞ்ச நேரம் கழிச்சு நாளைக்கு குடும்பத்துல என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு சிந்தனை வந்துட்டே தான் இருக்கு. அதை மீறி அவர் உலகத்துல இத்தனை பேருக்கு இதை செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் 24 மணி நேரம்ன்றது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். நான் தூங்குறது எவ்வளவு நேரம்னு எனக்கு தெரியல. நிச்சயமா அளவுக்கு அதிகமா உண்மையாவே தன்னைத்தானே டெடிகேட் பண்ணிக்கிட்ட அந்த 3 பேருடைய வாரிசாவே நிஜமா கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு யாருக்கும் ஆட்சேபனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் தன் முகத்திலேயே எச்சில் உமிழும் போது தொடச்சிட்டு ஐயா நான் எந்த காரியத்துக்கு வந்தனோ அதுக்கு காசு கொடுக்குறீங்களான்னு கேட்ட தெரசா மாதிரி தன்னுடைய தாய்மொழியே வேற்றுமொழியா இருந்தாலும் சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்ப்போம்னு பாரதியார் சொன்னது மாதிரி அந்த சுந்தர தெலுங்குல நாங்கெல்லாம் டிவில பார்த்தோம். நிறைய பேசும்போது ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த வார்த்தை. எங்களுக்கு தெரியறது என்ன, நோர்முயின்ற வார்த்தை மட்டும் தான் தெலுங்குல தெரியும். ஏன்னா அப்பெல்லாம் திட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அது தெரியும். அதுக்கப்புறமா நிறைய பழக எவ்வளவு அழகா இருக்குல்ல வேர்டிங்ஸ் எல்லாம், தெலுங்கு பாட்டெல்லாம் நல்லா இருக்குல்லன்னு போய் கேட்க ஆரம்பிச்சோம். பிரம்ம மொக்கட்டை சாங் எல்லாம் கேட்கும் போது அப்படியே உயிர் நாடி எல்லாம் அப்படியே பின்னி இழுக்கும் அந்த பாடல்கள்லாம். அதனாலதான் இசை மூலமா, அத படிப்புன்றது ஒரு பகுதியில இருந்தாலும் அறிவு, கேள்வி ஞானம், இசை ஞானம் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை பாதையை நேர்வழிப்படுத்தும், செம்மைப்படுத்தும். ஆன்மீகம்ன்றது ஒருத்தனை செம்மைப்படுத்தும் அப்படின்றதுக்கு ஐயாலாம் ஒரு உதாரணம். அவர் எழுதிய நூல்கள் ஒரு உதாரணம். இதுக்கப்புறம் மேன்மேலும் எங்களால அதுல சிறு துரும்பா இருந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு உங்க வழியில நாங்க நடப்போம் அப்படின்றது இது பெருமைக்காக சொல்லல, நிச்சயமா எங்களுக்கு அது தேவைப்படுது. இந்த அரிய வாய்ப்பை இந்த ஒரு சின்ன நேரத்திலேயே எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நிஜமாவே எனக்கு பிடித்தமான கடவுள். குழந்தை எப்படி அலங்காரம் பண்ணோம்னா அந்த போட்டோஸும் ஐயாக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளவு அழகா அதை அலங்காரம் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு மெசேஜ் போட்டாரு, முடிந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐயோ இதை மிஸ் பண்ண வேணாம், இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கோம், கோயிலுக்கும் நம்ம போல, வீடே கோயிலா மாத்திட்டோம், அப்புறம் என்ன அடுத்த ஒரு கோயிலு, ஆன்மீக கோயிலு, செவிக்கு உணவு, அதனால உள்ள வந்துருவோம் அப்படின்னு வந்ததுல இருந்து ரொம்ப அற்புதமா இருந்து நன்றி. இந்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கு கீதாபதேசம் மாதிரி நிச்சயமாவே பெண்கள் வழி தவறுறாங்க, ஆண்கள் வழி தவறுறாங்க அப்படின்றவங்க எல்லாம் இந்த தளத்துக்குள்ள வாங்க. உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வராது. நம்ம என்ன சாதிக்கணும், இந்த உலகத்துல பிறந்த நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிச்சுட்டு போனோம் அப்படின்றதுக்கு நான் எடுத்த ஒரு முடிவு மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறுறேன். என்னோட குழந்தைகளுக்கு நான் சொன்னேன், இந்த மண்ணுக்கு வந்த பிறகு இந்த உடலை தீயுக்காகவும்
மண்ணு சாப்பிடறதுக்காகவும் என் உடம்ப நான் கொடுக்க விரும்பல. கண்கள் அந்த நேரத்துல தானத்தை கொடுக்கணும்னு எழுதி கொடுத்தேன். அடுத்தது உடல் தானம் கொடுத்துட்டு ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். என் வீட்டுல எல்லாம் திட்டினாங்க, என்ன கேட்காம ஏன் அதை செஞ்சேன்ட்டு. ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு பயன்படட்டுமே, என்ன ஆராய்ச்சியான உடம்பு பயன்படட்டும். எரிச்சிட்டு போன பிறகு நீ என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் 16 நாள், அதுக்கப்புறம் நான் எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நினைப்பீங்க, அதுக்கப்புறம் நினைப்பீங்களா மாட்டீங்களானே தெரியாது. அப்புறம் யுகங்கள் மாறும். ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் அதை யூஸ் பண்ணானா இந்த உடம்புல என்னென்ன அவனுக்கு தேவை, எத்தனையோ ஏழை மாணவர்களுக்கு உடல் கிடைக்காம ஐயாக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த நிகழ்வு நடந்த பிறகு நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க கொடுத்துருங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் இப்போ என் குழந்தைங்களுக்கு சொன்னேன். இத நான் இறந்தாலும் வாழ முடியும் அப்படின்றதுதான் என் குழந்தைங்களுக்கு என்னால முடிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் என்னால என்ன முடியுமோ அது சமுதாயத்துக்கு செய்யணும்ன்ற ஒரு பெரிய ஆசை. அதுக்கு இறைவனோட அருளும் உங்களை மாதிரி நல்ல நண்பர்களோட துணையும் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய செய்ய முடியும்ன்ற ஆசை இருக்கு. நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலே இப்ப எனக்கு நீங்க எல்லாம் ஃபீலிங் பண்ண வர வச்சுட்டீங்க. இதை ஏன் நம்ம லைவ் போடாம விட்டுட்டோம் அப்படின்னு. ஆனா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களோடு சேர்த்து எடிட்டிங்க்கு அப்புறம் கண்டிப்பா இதை நம்ம, ஏன்னா இந்த நிகழ்ச்சி இப்ப இன்னொரு நல்ல தோழி இணைகிறாங்க நம்ம கூட, ஜோதிலட்சுமி. பாருங்க இவங்கெல்லாம், அதாவது இதுதான்மா உண்மையான வாழ்க்கைக்கு தேவை. நம்ம லலிதாம்பிகை பேசின பேச்சும் சரி, அதை போன்ற மனநிலையில இருக்க மத்தவங்களையும் நான் பாக்குறது என்னன்னா, அந்த புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனோபாவம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் என்னுடைய அந்த ஐ ஆம் நியூ அப்படின்ற அந்த கான்செப்ட் சொல்லும் போதே ஆரம்பிச்சேன். லேர்னிங் இஸ் த ப்ராசஸ். மதருடைய பூம்ல இருந்து டில் வி ரீச் த டாம் வி நீட் லேர்னிங். அதாவது வாழ்க்கையில் நம்மளுடைய கருவறையில இருந்து கல்லறை வரை நமக்கு கற்றுக்கொள்வது அவசியம். அதுதான் எங்களுடைய அந்த மருத்துவ அறிவும் சொல்லுதுன்னு நான் சொன்னேன். இந்த ப்ரொஃபஷனல் மேன் ஹஸ் நோ ரைட் டு பி அதர் தேன் எ கண்டினியூஸ் ஸ்டூடெண்ட். வாழ்க்கையின் இறுதி வரை நம்ம மாணவனாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அந்த அடிப்படையில நீங்க அதெல்லாம் கத்துக்கணும்ன்ற அந்த ஒரு ஆர்வம் இருக்கும்போது இந்த தகவல்கள் உங்களை வந்து சேரும்போது உங்களுக்கு அது ஒரு விதமான புத்துணர்ச்சி கொடுக்குது. லலிதாம்பிகை இந்த உடல் தானத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள் தெரிவிக்கிறேன். இது பல பேருக்கு ஒரு ரோல் மாடலா கூட செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையும். பொதுவாவே நிறைய சமூக சேவைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை தான் நமது லலிதாம்பிகை அவர்கள். இந்த நேரத்துல இந்த களத்துல அமைஞ்சு ரொம்ப சிறப்பான உரையை அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில அவங்க பேசினாங்க. நிச்சயமாக இதுல ஒண்ணுமே இல்ல, தெரிந்த தகவல்களை அதற்கென்று கொஞ்சம் நேரம் ஒதுக்கி, இதுல நம்ம இதை சொல்லிட்டு நம்ம பாவலர் பத்ரிஷா கூப்பிடலாம். ஏன்னா அவங்களுக்கு வேற சிக்னல் வேற கட்டாய போகுது. நிச்சயமா அவங்களுடைய கருத்துக்களை நம்ம வாங்குவோம். வெளிநாட்டுல இருந்து வேற இணைஞ்சிருக்காங்க. இந்த வாழ்க்கை பயணத்துல எவ்வளவு தூரம் நம்ம பயணிக்கிறோன்றதை நம்ம முடிவு செய்யலாம். ஆனால் இந்த வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவு காலம் நாம் பயணிக்க வேண்டும் என்பதை கடவுள் தான் முடிவு செய்வோம். ஆகவே அந்த காலம் நம்ம கையில இல்லை. அதனாலதான் காலன்னே ஒரு பேர் வச்சான். காலா உன்னை காலால் எட்டி உதைப்பேன்னா மகாகவி பாரதி. எவ்வளவு ஒரு திமிர் பாருங்க. ஆனால் அந்த ஞான செருக்கு வேணும். அந்த ஞான செருக்கு அவருக்கு இருந்ததுனால்தான் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெருகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திறம்புவதில்லையான். எனக்கு இருக்கிற திமிரு இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் இருக்கணும்னா பெண்மை வெல்கம் என்று கூத்திடுவோமடா அப்படின்னாரு. இன்னும் நிறைய பாடல்களை பெண்களுக்காக பாடியிருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ஞானம் என்பதை நோக்கிய ஒரு பயணமாக தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பல விஷயங்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சோ அந்த அடிப்படையில ரொம்ப அற்புதமான கருத்துக்களை நம்ம லலிதாம்பிகை சொன்னாங்க. இந்த நேரத்துல இணைஞ்சிருக்க ஜோதிலட்சுமி அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் சொல்றேன். பத்ரிஷா, நீங்க ஒரு சில வார்த்தைகள் உரையை பத்தி சொல்லுங்க. சோ நம்ம இப்ப அதுதான் சொல்ல வந்தேன். பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமரு மணியும் இடைப்பட சேயாயனும் தொடைபுடர்ந்த அறுவலை நன்கலம் பயக்கும் காலை சான்றோர் பாலராக சாளார் பாலராகவே புறநானூர்ல ஒரு பாடல் இருக்கு. அதாவது பொண்ணு ஒரு இடத்துல விளையுது, மணி ஒரு இடத்துல விளையுது, முத்து ஒரு இடத்துல விளையுது, தங்கம் ஒரு இடத்துல விளையுது. ஆனா இது எல்லாமே ஒரே மாலையா மாறி ஒரு அரசனுக்கோ ஒரு சாமிக்கோ ஒரு தெய்வ சிலைக்கோ ஒரு மாலையா மாறுது. அது மாதிரி ஒவ்வொரு தேசத்துல இருந்து வரீங்க, ஒவ்வொரு களத்துல இருந்து வரீங்க, ஒவ்வொரு விதமான படிப்பு படிச்சவங்க இருக்கீங்க. ஆனாலும் கூட இந்த தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக, தமிழமுது மீது பற்றின் காரணமாக, என் மீது கொண்ட பற்றின் காரணமாக எல்லாருமே ஒரு புள்ளியில இணைஞ்சிடுறீங்க. உங்க எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சி நம்ம ஒரு ஒன்று கூடல் வேற ஒரு காரணத்துக்காக வச்சிருந்தா கூட கிருஷ்ண ஜெயந்தியோட பார்ட் 2 இது மாறிடுது. ஒரு நல்ல செய்தியை நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. பரவாயில்ல, அனைத்தும் நன்மைக்கே. சோ ஒரு சில வார்த்தைகள் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் உண்மையாலுமே இந்த நிகழ்ச்சியின் நோக்கத்தை பத்தி நம்ம பேசலாம். ஒரு நிமிடங்கள்ல நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். பத்ரிஷா, நீங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து புதுசா அங்க லைன் போடுறாங்க, தடி கட்டாவது பரவாயில்ல. அனைவருக்கும் வணக்கம், அன்புடன். ரொம்ப அழகாக இருந்தது. அரிசியின் முட்டை 5ன்னு சொன்னீங்க. திருக்குறள் திருவள்ளுவர் மூளை 50ன்னு சொன்னீங்க. என்னோட மூளை முட்டாய்த்தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் உண்மையதான் சொல்லுகிறேன். ஏன்னா வந்து நான் தமிழுக்கு வந்து என்னோட பிரெஞ்சில தான் இருக்கிறேன். இங்க படித்து இங்கே வளர்ந்து இங்க பிரெஞ்சில இருந்தாலும் தமிழ் மேல ஆர்வம் பாருங்க. எங்க அம்மா பாருங்க, தமிழ் மேல
இங்கதான் அவங்க பிள்ளைங்கலாம் பிறந்துச்சு. நான் வந்துட்டு இந்தியால பிறந்தேன். அவங்களுக்கு தமிழ் டீச்சர் ஆயிட்டாங்க. எங்களுக்கு அவ்வளோ அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா அவங்க வந்து நம்ம ஊர்ல வந்து நல்லாசிரியர் விருது வாங்கிட்டு அங்கேயே தங்கிட்டாங்க. எனக்கு பிடிக்கல, பிரான்ஸுக்கு நான் வரவே மாட்டேன், திரும்பி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. அவங்க சாகர சமயத்துல தான் இங்க வந்தாங்க. இங்க வந்து சாகணும்னு அவங்களுக்கு இருக்குது போல இருக்குது. தலையெழுத்து தான் சொல்லுவேன் நானு. அவ்வளோ காலம் அங்க இருந்தாங்க. இங்க வந்த உடனே அவங்க வந்து இறந்துட்டாங்க. அது ரொம்ப கவலையா இருக்குது. சரி பரவாயில்ல, அதை விடுங்க. வாழ்க்கையில் வந்து புதிதாய் பிறந்தோம் சொன்னீங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ஒரு நாள் புதிதாய் பிறப்போம். எங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தை எனக்கா சில சமயம் நீங்க சொல்ற சில வார்த்தைகள் வந்து எங்க அம்மா பேசுற போலவே இருக்கும். அது நான் உண்மையா மனசு விட்டு நான் சொல்கிறேன். அந்த கரெக்டா எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு ஒரு நாளும் முதல் நாள் நடந்ததை மறந்துடு, ஒரு நாளும் புதிதாக திறக்க வேண்டும். இன்றைய நாள் பழசெல்லாம் மறந்துடணும், புதுசா. அதனால தான் இன்றைய வரைக்கும் சிரிச்சுட்டு இருக்கிறேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அப்படித்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதனால எதுவுமே கவலை கிடையாது. எனக்கு என் தமிழும் இறையும் குழந்தைங்களோட வேலையிலிருந்து குழந்தையும் என்னோட இருக்கிறதோட எனக்கு எந்த கவலையும் இல்லை. வருவது வரட்டும், எல்லாத்தையும் சமாளிப்பதோட தான் ரௌத்திரம் பழகு என்று என் அம்மா. ஓகே, பாவலர் பத்ரிஷா அவங்களுடைய இணைப்புல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே வருவதும் போவதுமாக இருந்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஆளுமை, நம்மோட ரொம்ப நாள் பயணிக்கிற ஒரு ஆளுமை. இங்க பல ஆளுமைகள் ஓரிரு மாதங்களாக நம்ம கூட பயணிக்கிறாங்க. ஒரு சில ஆளுமைகள் ஓரிரு வருடங்களாக பயணிக்கிறாங்க. ஒரு சில ஆளுமைகள் ஓரிரு நிகழ்ச்சிகளாக பயணிக்கிறாங்க. ஆனா எல்லாருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. அனைவருடைய நோக்கமும் ஒன்றுதான். ஒரு சிறந்த காரியத்திற்காக தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக எல்லாருமே பயணிக்கிறீங்க. மீண்டும் இணைப்புல இணைஞ்சிருக்காங்க. பத்ரிஷா கண்டினியூ பண்ணுங்க. ரௌத்திரம் பழகு எங்க அப்பா சொல்லித்தரல. இருப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இரு என்று மதர் தெரசா சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் அனைவருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் சொல்கிறேன். தேடி போகும் அன்பு பூந்தோட்டம் போன்றது, ஆனால் தேடி வரும் அன்பு கடல் போன்றது, மிகவும் ஆழமானது. அதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு சிறப்புடன் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுவது பாவலர் பத்ரிஷா. நன்றி, வணக்கம். பாவலர் பத்ரிஷா, ரொம்ப சிறப்பு. இந்த உரையை பற்றி உங்களுடைய குறிப்புகளை சொன்னீங்க. இணைப்புல இருங்க. நம்ம முக்கியமான நம்மளுடைய ஒன்று கூடலோட நோக்கத்தை நான் இன்னும் ஒரு நிமிடங்களை சொல்லிடுறேன். இதுக்கிடையில நம்ம கூட தொடர்ச்சியா பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஜோதி லட்சுமி அபூர்வமாக அதிசயமாக அவங்களுடைய முகத்தை காட்டியிருக்காங்க. அதுக்கே முதல்ல இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஏன்னா பொதுவா நிறைய நம்மளுடைய மது கூட ஆக்சுவலா லிங்கேஸ்வரி இந்தோனேஷியால இருந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. நேத்திக்கு டிவில பிரான்ஸ்ல அந்த பத்ரிஷா மேடம் சொன்னாங்கல்ல விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்கன்ட்டு. ஆமா, அது டிவில பார்த்தேன். இங்க நம்ம பாண்டிச்சேரி லோக்கல் டிவில ஃபுல்லா காமிச்சாங்க. பாரிஸ்ல மாணிக்க விநாயகர் அவங்க சொன்னாங்களே தேங்காய் உடைக்கிறது எல்லாமே எனக்கு அவங்க ஞாபகமாவே இருந்தது. நிறைய நேரம் அதை நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா பயங்கரமா பண்றாங்க சார். நம்மளை விட அவங்க நல்லா பண்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இந்த நிகழ்ச்சியில தாமதமா இணைஞ்சதுனால நம்மளுடைய உரையை நீங்க கேட்கல. அந்த பதிவை நான் அனுப்புறேன். ஆனா நீங்க சொன்ன இந்த கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பத்தி கூட நம்ம, ஏன்னா அது ஒரு அறிவிப்பாவும் இப்ப நான் கொடுத்துடுறேன். செப்டம்பர் 5 பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்க அப்படியே இணைப்புல இருங்க. மியூட் பண்ணீங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி குணாநிதியே குருவே சரணன்ற ஒரு நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு பண்றோம். ஏன்னா ஆசிரியர் தினத்துக்கு நம்ம இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி பாவலர் பத்ரிஷா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சிடுறேன். ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக தொடர்ச்சியாக நம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆளுமை. அவங்களுக்கு தொழில்நுட்ப கோளாறு இருக்கிறதுனால கொஞ்சம் அடிக்கடி இணைய முடியல. ஜோதி லட்சுமி, நீங்க இந்த கருத்தை சொல்வதற்காகவாது உங்களுடைய முகத்தை காட்டி அதை பகிர்ந்து கொண்டது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. உண்மைதாம்மா, எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழறாங்களோ அங்க இப்ப நம்மளுடைய அததான் சொல்ல வந்தேன். இந்தோனேஷியால இருந்து இணைஞ்சிருக்காங்க நமது லிங்கேஸ்வரி அவர்களும் உங்களை போலவே முகத்தை இன்னும் காட்டல, இப்பதான் காட்டிருக்காங்க. அவங்க இந்தோனேஷியாவில இருந்து அங்க நடக்கின்ற பாலாஜி கோயில்ல நடக்கிற அந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை எனக்கு காட்டினாங்க. அதுதான் நான் முதல்ல தலைமை உரையில சொன்னேன் தொடக்கத்திலே, அன்பீனும் ஆர்வப்படமே அதீனும் நண்பினும் நாடா சிறப்பு. ஆகவே தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க ஆன்மீகம் தழை துவங்கி இருக்கு. எல்லா இடத்துலயுமே கொண்டாட்டங்கள் நடக்குது. அதன் ஒரு பகுதியாக தான் பிரெஞ்சு தேசத்துல நீங்க சொன்ன மாதிரி பாவலர் பத்ரிஷா சொன்ன மாதிரி அந்த விநாயகருக்கான பூஜைகள் நடந்திருக்கும். இங்க இந்தோனேஷியா தேசத்துல இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கு. நாம ஸ்ரீ வெங்கடேசாய சுத்தங்கான சுரூபினே வாசுதேவாய சந்தாய ஸ்ரீனிவாசாய மங்கலம் ஸ்ரீ காந்தாய கல்யாண நிதையத்தினாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்கலம். இந்த மந்திரத்தை அவங்க என்கிட்ட காட்டும் போது நேரடியா நான் அவங்க கிட்ட சொன்னேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தருணம். ஏன்னா நமக்கெல்லாம் இப்ப நான் நினைச்சேன்னா இன்னும் 5 நிமிஷத்துல ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் உட்கார முடியும். இன்ஃபேக்ட் நம்ம இந்தியாவில இருக்க அனைவருக்குமே அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு.
ஆனால் சிங்கப்பூரை போன்ற, இந்தோனேஷியா போன்ற, பிரெஞ்சு தேசத்தை போன்ற நாடுகள்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு கிடைப்பது என்பதே அபூர்வம். அந்த வாய்ப்பை பெற்று அதை பயன்படுத்தி அங்க போய் உட்கார்ந்து இந்த பூஜையில அவங்க கலந்துகிட்டது என்பதே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த அடிப்படையில் லிங்கேஸ்வரி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில பார்த்து இங்க ஆனந்தத்தோடு முதல் முறையாக முகம் காட்டி பதிவு செய்த ஜோதி லட்சுமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். லிங்கேஸ்வரி, ஏதேனும் கருத்துக்கள் பேச விரும்புங்களா? அடுத்தது நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாமா? பூஜை எல்லாம் எப்படி முடிஞ்சது, அதை பத்தி ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்களேன், ஷேர் பண்ணுங்களேன். இணைப்புல இருக்கீங்களா? ஓகே, அவங்க இணைப்புல எது பிரச்சனை இருக்கு. சரி, ஓகே. நம்மளுடைய நிகழ்ச்சியோடைய முக்கியமான தருணத்துக்கு வரும். உண்மை என்னன்னா இதைத்தான் நம்ம பேசி இருக்கணும். ஆனா 1.5 மணி நேரமா நம்ம பல விஷயங்களை பேசிட்டோம். ஆனால் அனைத்தும் பயனுள்ள விஷயம். நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் என்பது ஒரு பக்கம் பயனுள்ளதாக நான் நினைப்பது என்பது என்றால், அதற்காக நீங்கள் கொடுத்த பின்னோட்டத்தின் மூலமாக நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறைய அதிகம். அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். இந்த விஷயத்த சொல்லிட்டு என்னுடைய அந்த தலைப்புக்குள்ள நான் வந்துடுறேன். மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது உடல்நலம், மனநலம், சமூக நலம் மூணுத்தையும் உள்ளடக்கினது. இட் இஸ் a state of physical, mental, social well-being, not merely absence of any disease or infirmity ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஒருத்தன் உடல்நல ரீதியா நல்லா இருக்கான்றதுனாலயோ அல்லது மனநல ரீதியா நல்லா இருக்கான்றதுனாலயோ மட்டும் நல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது. உடல்நல ரீதியாவும் நல்லா இருக்கணும், மனநல ரீதியாவும் நல்லா இருக்கணும், சமூக ரீதியாவும் நல்லா இருக்கணும். இந்த 3 நலமும் ஒன்னா இருந்தாதான் அவன் உண்மையாலுமே ஆரோக்கியத்தோட இருக்கான்னு சொல்ல முடியும். ஆனா நம்ம பொதுவா பாருங்களேன், இப்ப இந்த விஷயம் மருத்துவரா நான் சொன்னதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா பொதுவா சமூகத்துல கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா, உடம்பு நல்லா இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்கா நம்ம போய் விசாரிப்போம். ஒரு திருமணத்திலேயோ, ஒரு சுப நிகழ்ச்சியில, அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சியில, அல்ல வெளியில பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கான்றோம். உடம்புல எந்த குறையும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல சேரலன்னா நல்லா இருக்கான்றுவான். நோ, உடல்நல ரீதியா நல்லா இருக்கணும், மனநல ரீதியா நல்லா இருக்கணும், சமூக ரீதியாவும் நல்லா இருக்கணும். இந்த 3மே நல்லா இருக்கணும்னா அதுக்கு 3 டிப்ஸ் நான் கொடுத்தேன். அது என்னுடைய மனித மருத்துவம் புத்தகத்துல எழுதியிருக்கேன். இங்கேயும் பதிவு செஞ்சுட்டு நம்மளுடைய அந்த தலைப்புக்குள்ள நான் வந்துடுறேன். இந்த 3 நல்லா இருக்கணும்னா தினமும் 1/2 மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யணும். நடைப்பயிற்சி அது உங்களுடைய உடல் நலத்துக்கு உதவும். தினமும் 1 மணி நேரம் தமிழ் படிக்கணும். அது உங்க மனநலத்துக்கு உதவும். இது கொஞ்சம் வித்தியாசமான மெடிசின் தான், ஆனா இதான் உண்மையான மெடிசின். அந்த தமிழ் என்பது 10 பாட்டு 8 தொகையோ புறநானூறோ அல்லது அகநானூறோ இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சாதாரண கல்கண்டு குமுதம் கல்கியா கூட இருக்கலாம், தினத்தந்தி தினமலரா கூட இருக்கலாம். தமிழை உங்கள் கண்கள் பார்க்கணும், தமிழை உங்கள் காதுகள் கேட்கணும், தமிழை உங்கள் வாய் சுவாசிக்கணும், வாசிக்கணும். இதை பண்ணாலே போதும், 1 மணி நேரம் உங்களுடைய மனநலம் ஆரோக்கியமாயிடும். இதை வேணா நீங்க பயன்படுத்தி பாருங்க. நிறைய நண்பர்கள் பயன்படுத்தி இருக்காங்க, அதான் உண்மை. அப்படி பண்ணீங்கன்னா, இன்ஃபேக்ட் இதை தொடர்ச்சியா பண்ணீங்கன்னா நீங்க மனநலம் மட்டும் இல்ல, மனநலத்தை சரிப்படுத்தக்கூடிய ஞானியவே கூட மாறிடுவீங்க சில நேரத்துல. அந்த மாதிரி ஒரு ஆற்றல் உள்ள மொழி நம் தமிழ் மொழி. 3வது, ஒவ்வொரு மணித்துளியும் உங்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை நீங்க நேசிக்கணும். அது சமூக நலத்துக்கு. இட்ஸ் ஆல் அபவுட் தி ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்ட்டு ஒரு பெரிய புக் நான் படிச்சேன், 450 பக்கம். ரஷ்யாவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். நான் இதை படிச்சு ஒரு 4-5 வருஷம் ஆகுது. சில நேரங்கள்ல இந்த லைப்ரரிக்கு போற அந்த பழக்கம் என்பது எனக்கு இது மாதிரி பொக்கிஷங்களை கொடுத்துருது. அப்படி நான் சேர்த்து கொண்ட விஷயங்களை தான் என் புத்தகத்துல கொடுக்குறேன், பொது மேடையில பேசும்போது பேசுறேன், இப்ப உங்களுக்கு எல்லாம் பகிர்ந்துக்கிறேன். அட்லீஸ்ட் முடிச்சேன் அந்த புத்தகத்தை. ஏன்னா அவ்வளவு அற்புதமான தத்துவங்கள். வெறும் ரிலேஷன்ஷிப் தான் இங்க வாழ்க்கை. இட்ஸ் ஆல் அபவுட் ரிலேஷன். அந்த புக்கோட டைட்டிலே அதான். மறுபடியும் அந்த புக்கை இருந்தா நான் போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். இந்த வாழ்க்கையின் வசந்தம் என்பதே உறவுகள் தான். அந்த உறவு என்பது நம்முடன் இருக்கின்ற உறவுகளா இருக்கலாம், நம் உடன் பிறந்த உறவுகளா இருக்கலாம், நாம் அமைத்து கொண்ட உறவுகளா இருக்கலாம், இப்போது உங்களை போன்ற நட்பு என்ற உறவுகளா இருக்கலாம், உலகமெங்கும் ஆகும் தமிழ் உறவுகளா இருக்கலாம், தொப்புள் குடி உறவுகளா இருக்கலாம், யாரென்றே தெரியாத உறவுகளா இருக்கலாம். அனைத்து உயிர்களும் கூட உறவு தான். உங்க வீட்டுல ஒரு ரோஜா செடி பூத்து உங்களுக்கு ஒரு ரோஜாவை கொடுக்குதுன்னா அது உங்களுக்கு ஒரு உறவு. உங்க வீட்டுல ஒரு மல்லிகை செடி பூத்து ஒரு மல்லிகை கொடுக்குதுன்னா அது ஒரு உறவு. ரோட்ல போட்டிருக்க தார் கூட ஒரு உறவு தான். ஏன்னா அந்த ரோட்ல தார் இல்லைன்னா உங்களால காரை ஓட்ட முடியாது, ஏர் பிடிக்கலன்னா சோறு சாப்பிட முடியாது. இப்படி எல்லாமே இந்த வாழ்க்கையில உறவுகள் தான், குறிப்பாக மனித உறவுகள். இந்த மனித உறவுகள் தான் ஒவ்வொரு மனிதனின் வெற்றி தோல்வியை கூட நிர்ணயிக்குது, ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையின் சந்தோஷத்தை கூட நிர்ணயிக்குது. ஆகவே அந்த உறவுகள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதுதான் இங்க முக்கியம். அந்த அடிப்படையில மிக சிறப்பான ஒரு உறவுகளா நீங்க எல்லாருமே அமைஞ்சிருக்கீங்க. மிக சிறப்பான நல்ல கருத்துக்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. சோ அந்த அடிப்படையில நம்ம இந்த நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான ஒரு தருணமா இப்ப வந்திருக்கோம். நம்மளுடைய 50 விழா அநேகமாக அக்டோபர் 15ஆம் தேதி நடப்பதற்கான ஆராய்ச்சிகள் முன்னேற்பாடுகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இங்க பொதுவா இங்க சேர்ந்திருக்க எல்லாருமே 2-3 பேர் புதிய உறுப்பினர்களா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இருக்கிறதுனால சுருக்கமா சொல்லிடுறேன். நம்மளுடைய மாத இதழ் தொடங்குவதற்கான பணிகள் கிட்டத்தட்ட ஓரிரு மாதங்களா நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் அது ஒரு முழுமையான அளவுக்கு வரல. தமிழமுது மாத இதழ், அந்த மாத இதழ உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகளை நம்ம ஈடுபட்டோம். ஏன்னா சில விஷயங்களை நம்ம செய்வதற்கு முன்பாக அதுதான் இடமறிதல், காலமறிதல், வழியறிதல் 3 அதிகாரங்களை பேக் டு பேக் வச்சிருப்பார் வள்ளுவர்.
எந்த இடத்துல செய்யறோம், எந்த காலத்துல செய்யறோம், நம்மளுடைய வலிமை என்ன என்பதை நம்ம உணரணும். இதை எங்க வச்சிருப்பாருன்னா தெரிந்து செயல் வகைன்னு ஒரு அதிகாரம் எழுதிட்டு வச்சிருப்பாரு. இதை மூன்றுத்தையும் தெரிஞ்சுட்டு தான் இந்த காரியத்திலே நீங்க இறங்கணும். ஒரு செயலை நீங்கள் செய்வதற்கு முன்பாக காலம் என்பது மிக முக்கியம், எந்த இடத்தில் செய்கிறோம் என்பது முக்கியம். இப்ப இவ்வளவு தூரம் நான் பேசுறேன்ல, இத ஒரு பள்ளி குழந்தைகள்கிட்ட நான் பேச முடியாது. இந்த 1 மணி நேரம் நான் பேசின விஷயங்கள் உங்ககிட்ட பேசுனதுனாலதான் உங்கள் அனைவருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கு. பல பேர் அதை நீங்க கரெக்டான முறையில எடுத்திருக்கீங்க. இதை பற்றிய ஒரு ஞானமே இல்லாதவங்ககிட்ட இதை நான் பேசவும் மாட்டேன். அதனாலதான் அவை எறிதல் அவை அஞ்சாமைன்னு 2 அதிகாரம் வள்ளுவர் வச்சிருக்காரு நான் சொன்னேன். ஆகவே அதுவும் ரொம்ப முக்கியம். ஆகவே எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அதற்கேற்ப முன்னேற்பாடுகள் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் இந்த தமிழமுது மாத இதழில் கட்டுரைகள் எப்படி எப்படி எல்லாம் கொடுக்கணும்ன்றதை ஏற்கனவே நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதுல நமது புவனேஸ்வரி அவர்கள் ஆன்மீக பக்கத்தை எழுதுறாங்க, பாவலர் பத்ரிஷா வெளிநாட்டுக்கான அந்த பயண கட்டுரை எழுதுறாங்க, நம்மளுடைய விஜயராணி அவர்கள் மிக சிறப்பான சில ஆசிரியர்களிடம் தொகுத்த கட்டுரைகள் எழுதுறாங்க, விஜய சாமுண்டீஸ்வரி தமிழ் இலக்கணத்தை பத்தி மரபு பாவலரா எழுதுறாங்க, தமிழில் பிழை இல்லாமல் எழுதுவது என்று ஒருத்தவங்க எழுதுறாங்க. அந்த வகையில ஓரிரு பக்கங்களை நமது செல்லப்பாண்டி அவர்களுக்கும் நம்ம கொடுப்போம் வெகு விரைவில் அவங்களுக்கும், ஏன்னா ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த பத்திரிகையில் ஓரிரு பக்கங்கள் அவர்கள் எழுதுவதற்கான வாய்ப்பை நம்ம தருவோம். இன்னும் சில நண்பர்கள் கூட விருப்பப்பட்ட அவர்களுக்குரிய பக்கங்களை நம்ம தரலாம். இது ஒரு 40 பக்கம் கொண்ட ஒரு சிறு இதழ் தான். இதன் நோக்கம் இந்த தமிழின் வீரியம். என்னைக்கோ ஒரு நாள் ஓலைச்சுவடியில புடிச்சு வள்ளுவர் எழுதுந்தானே இன்னைக்கு படிச்சோம். ஆகவே நம்மளுடைய சிந்தனைகளை இந்த உலக மக்களுக்கு நம்ம கொண்டு செல்லணும். அது எழுத்து வடிவில் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஏன்னா வாய் வழியாக பேசும் வார்த்தைகள் காற்றோடு கலந்து விடும். ஆனால் எழுத்தில் பதிக்கப்பட்டது நம் இதயத்தில் பதிக்கப்படும். அப்படித்தான் வள்ளுவம் பதிக்கப்பட்டுச்சு. ஒருவேளை வள்ளுவர் வெறும் வாய்மொழியா சொல்லியிருந்தா மேபி அது மாறி கூட வந்திருக்கலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை வெட்டுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை வெட்டுதல் சிறப்புன்னு ஒரு குரல் வந்துட்டு இருக்கும். ஒருவேளை வள்ளுவர் எழுதாம விட்டுருந்தா. ஏன்னா பல விஷயங்கள் அப்படிதான். அது அதை வச்சு ஒரு கேம் கூட நம்ம பொதுவா நாங்களாம் மருத்துவக் கல்லூரியில டூர் போகும்போது விளையாடுவோம். ஒரு தோழி கிட்ட சொல்லிட்டு ஒரு 15 நண்பர்கள்ட்ட மாறி வரும்போது அந்த வார்த்தையே மாறி இருக்கும். அந்த கேம் பேர்ல எனக்கு தெரியல, அது ஒரு காமெடியான விளையாட்டு. அது போல இந்த வாய் வார்த்தைகளால வரும்போது அந்த புரளியாக பல பேருடைய கருத்து அது சேர்த்து வேற மாதிரி டைமென்ஷன்ல வந்துடும். ஆனால் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அதுதான் நிலை. அதனாலதான் பொதுவா எழுத்து பூர்வமாக நீங்க கொடுத்தாதான் அது ஏற்றுக்கொள்ளப்படுது. நீதிமன்றமா இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு பதிவு செய்யற இடமா இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் அதுதான். அப்படித்தான் இந்த புத்தகங்களும். எத்தனை கருத்துக்களை நம்ம பேசினாலும் அது எழுதப்பட்டு அது எழுத்தில் வரும்போது அது பதிவு செய்யப்படுது. ஆனா இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சிகளை நம்ம பேசுறது எல்லாமே வானொலியில நம்ம மிதக்க விடுறோம். இதை எப்பொழுது வேணாலும் நீங்க கலந்துக்கலாம். அதனாலதான் இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையுமே பதிவு செய்து நம்ம வானொலியில மிதக்க விட்டுறோம். சேட்டலைட்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால இன்னும் 50 வருஷம் கழிச்சு கூட தமிழமுதுன்னு ஒரு மாத புலனக்குழு ஒண்ணு இருந்தது, அதுல புவனேஸ்வரன் ஒரு அம்மா ரொம்ப சிறப்பா பேசுவாங்களாமே அப்படின்ட்டு யாரோ ஒருத்தவங்க பார்க்கலாம். லலிதாமிங்கன்னு ஒருத்தவங்க இனிமையா கண்ணன் பாட்டுக்காக பாடினாங்களே அப்படின்னு ஒருத்தவங்க பார்க்கலாம். டாக்டர் கலைவேந்தன் ஒரு சில கருத்துக்களை ஏதோ சொல்லுவாராமே அப்படின்னு கூட ஒருத்தவங்க பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம உருவாக்கி இருக்கோம். ஆகவே இதை எல்லாமே பதிவு செய்யப்படுது. ஆனாலும் சில கருத்துக்கள் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யணுன்ற அடிப்படையில் தான் அந்த தமிழமுது மாத இதழை நம்ம கொண்டு வரோம். ஆனால் அதற்கு பொருளாதார ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் நிறைய வேலைகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. சோ அதற்கான ஆலோசனை கூட்டங்கள் ஒரு 2-3 ஏற்கனவே என்னுடைய இந்தோனேஷியா பயணத்துக்கு முன்னாடியே முடிஞ்சது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அதை மறுபடியும் தூசு தட்ட வேண்டும் என்று இந்த நல்ல நாளில நம்ம எல்லாம் சந்திக்கணும்னு முடிவெடுத்தோம். ஆனாலும் இன்று ஒரு சில முக்கியமான உறுப்பினர்கள் ஒரு சில பணிச்சூழல் காரணமா வர முடியல. ஆனாலும் கூட அவர்களை நம்ம மீண்டும் இணைத்தது பிறகு புதன்கிழமை மறுபடியும் மீண்டும் நம்ம சந்திக்கிறோம். அன்று முழுக்க முழுக்க இதை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஏன்னா இன்னைக்கு போதுமான அளவு நிறைய தகவல்களை நம்ம பகிர்ந்துட்டோம். உங்ககிட்ட வந்து நிறைய தகவல்களை நான் எடுத்துட்டேன். ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு இது ஒரு பொருத்தமான நிகழ்ச்சி தான். ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்று இந்த கிருஷ்ணன் அவதரித்த நாள் அன்று இன்று புதிதாய் பிறந்தோம் என்று அதனால்தான் அந்த தலைப்பை கொடுத்து நான் பேச ஆரம்பிச்சேன். ஐ ஆம் நியூ என்று ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்தேன். ஆகவே இன்றைய ஒரு கிருஷ்ணன் பிறந்த இந்த நாளில் நாமும் புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணிக்கொண்டு சில கருத்துக்களை தத்துவங்களை ஏற்று அதன்படி செயல்படுவதற்கு நம்ம முயற்சி செய்வோம். முயற்சியுடையார் நிகழ்ச்சி அடையார், அவ்வளவுதான். அதனாலதான் உங்களுக்கு ஆழ்வினை உடைமைன்னு வச்சாரு. ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கன் அழியாமை, 4 அதிகாரம் ஒரு செட்டு. ஏன்னா வள்ளுவருக்கு எல்லாமே தெரியுது. அதனாலதான் அவர் மனசை, நீங்க கூட சொன்னீங்க, என்னுடைய உடல் பகுப்பு செய்தது போல மனசை பகுத்து அக்குவேற ஆணிவேராக பிரிச்சு போடுறாரு நமது செல்லப்பாண்டி அவர்கள் சொன்னாங்க. ஆனால் இதற்கு மூல காரணமாக இருந்தவன் வள்ளுவன் தான். யோசிச்சு பாருங்க, பிரிச்சு போட்டது மட்டும் இல்ல, ரெண்டுத்தையுமே அதுக்கு மெடிசனும் கொடுத்தாரு. புறங்கூறாமைன்னு ஒண்ணு வச்சாரு, பயனடு சொல்லாமைன்னு ஒண்ணு வச்சாரு, வாய்மைன்னு ஒண்ணு வச்சுட்டாரு, சொல்யூஷன் கொடுத்துட்டாரு. இந்த புறங்கூறாமை, பயனடு சொல்லாமை, வாய்மை, அழுக்காராமை, பொறையுடைமை, 10 உடைமைகள்: அன்புடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, அடக்கமுடைமை, ஆண உடைமை, பண்புடைமை, பொறையுடைமை, ஒழுக்கமுடைமை, ஊக்கமுடைமை, நானுடைமை. 10 உடைமைகள் எப்போதும் இருக்கணும். என் கையில வாட்ச் இருக்கு, ஸ்டெத்தஸ்கோப் இருக்கு, கண்ணாடி இருக்கு, இது எப்போதும் என் கூட இருக்கும். நம்மளுடைய உயிருக்கு இந்த உடல் எப்போதும் இருக்கும். அது போல இந்த உடைமைகள் எப்போதும் இருக்கணும்ன்றதுனாலதான் 10 உடைமைகளா வச்சாரு.
அந்த அடிப்படையில் தான் இப்ப நான் சொன்ன 4 அதிகாரங்கள். ஊக்கம் இருக்கணும். ஆனா அந்த ஊக்கம் இருந்தாலும் ஒரு செயலை செய்வதற்கு நம்மளை தடை போடுறதுக்கு அந்த சோம்பல் நம்ம கூட பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். மடியுளான் மாமுகடி என்ப மடிகளான் தாளுலான் தாமரையினால்னாரு. யோசிச்சு பாருங்க, தாமரை அப்படின்ற ஒரு தாமரை பூவை அங்க சொல்லியிருக்காரு. அந்த தாமரையில் இருக்கின்ற மூதேவி சீதேவியை பத்தி பேசியிருக்காரு. ஆனா இந்து மதத்தை பத்தி பேசலன்ட்டு ஒரு அறியாமையில் வாசிக்கின்ற ஒரு கூட்டம் இங்க பேசும். இதெல்லாம் வந்து ஒரு அறியாமையின் உச்சம். தாமரைன்னு பேசிட்டாரு, மூதேவி சீதேவியை பத்தி பேசியிருக்காரு, தாமரை கண்ணால் உலகுன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு, இந்திரனை பத்தி எழுதியிருக்காரு, செம்புல பெயர் போலன்ற அகநானூர்ல அகத்தொகை குறுந்தொகையில வர்ற மாதிரி அந்த சிவனுக்குரிய அந்த வருஷனை பத்தி சொல்லியிருக்காரு. இப்படி பல விஷயங்களை அவர் இந்து மதத்தை பத்தி போட்டுட்டு காட்டியிருக்காரு. ஆனா அதை பத்தி பேசாம, அதை பத்தி முழுமையா ஆராய்ச்சி பண்ணாம இங்க பல தகவல்கள் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப ஊக்கமுடைமை இருந்தாலும் அந்த செயலை செய்வதற்கு தடையாக இந்த சோம்பல் நமக்கு வரும். அது மனதின் இயல்பு. அது வரக்கூடாதுன்றதுக்கு தான் மடியின்மைன்னு 2வது அதிகாரம். 2வது நான் சொல்றது அந்த செட்டுல இது எல்லாமே பொருட்பால்ல ஆரம்பிக்கும். 60வது அதிகாரத்துல இருந்து ஆரம்பிக்கும். உடனே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊக்கமுடைமை, மடியின்மை, அப்புறம் ஆள்வினை உடைமை. இதை தாண்டி செயல்படுவதற்கு தேவையான அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும்னு. ஃபர்ஸ்ட் குறளே பஞ்சு. வள்ளுவர்கிட்ட பிடிச்சதே அதுதான். ஒவ்வொரு அதிகாரத்துடைய முதல் குறளை நீங்க படிச்சாலே போதும், அடுத்த குறளை நீங்க முழு விடுவீங்க. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும். எப்படிப்பட்ட அரிய காரியமா இருந்தாலும் அதை முடிக்க முடியும் என்ற ஒரு தீவிரமான மனநிலை நமக்கு வேண்டும். அசரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த அசாவாமை வேண்டும். அது எப்படி வரும்? பெருமை முயற்சி தரும். முயற்சி இருந்தாதான் வரும். சரி, அப்படி பெருமையா நம்ம முயற்சி எல்லாம் செஞ்சாலும் அதுல வெற்றி அடைவோமா? நோ. அங்கேயும் வள்ளுவர் வந்து நிக்கிறாரு. கண்டிப்பாக தடைகள் வரும். நம்ம லலிதாம்பிகை ரொம்ப ஆதங்கத்தோடு பதிவு செஞ்சாங்க பாருங்க. நாடு உனக்கு என்ன செஞ்சதுன்றத முதல்ல பாக்குறியே, நீ நாட்டுக்கு என்ன செஞ்ச? அப்படி செஞ்சாலே நாடு உனக்கு தானா செய்யும். அவனுக்கு அது ஏன் கிடைச்சதுன்னு நினைக்கிறிய, நீ அதுக்கு நீ அதை கிடைப்பதற்கு நீ என்ன செஞ்ச? நான் கூட பல இடங்கள் அதை பதிவு செஞ்சிருக்கேன். வெளியில வாத்து மாதிரி அழகா நீந்தி போறதை நீங்க பாக்குறீங்க, வெளியில அவன் கார்ல போறதை நீங்க பாக்குறீங்க, வெளியில அவன் அழகா பேசுறதை நீங்க பாக்குறீங்க, வெளியில அவனுக்கு கிடைக்கிற பல பட்டங்கள் பதவிகளை பாக்குறீங்க. ஆனால் அதற்கு பிறகாக அவன் 3:30 மணிக்கு எழுந்திருப்பது உங்களுக்கு தெரியுமா? அவன் படிக்கின்ற புத்தகங்களுடைய அளவு தெரியுமா? அவனுடைய எண்ணத்தின் சிந்தனை தெரியுமா? அவனுடைய உழைப்பின் வீரியம் தெரியுமா? பல துறைகள்லயும் ஒரு மனிதன் இருக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்கணும், எவ்வளவு ஷார்ப்னஸ் இருக்கணும். இதுக்கிடையில வெளிநாட்டு பயணங்களும் ஒருத்தன் போயிட்டு வந்துட்டு இருக்கான். சோ ஆகவே இது எல்லாம் இறைவன் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஏதோ ஒண்ணு செய்யறான். ஆகவே அதற்கு கீழே இருக்கிற உழைப்பு, அதற்கு கீழே இருக்கின்ற ஆர்வம், அதற்கு பக்க பலமாக இருக்கின்ற இறைவனின் அருள், அதற்கு கூடுதல் பலமாக இருக்கின்ற உங்களை போன்ற நல்ல உள்ளங்களின் ஆசிர்கள், அன்பு, ஆதரவு, இதுதான் ஒரு மனிதனை வெற்றி பாதையில அழைச்சின்னு போகுது. சோ அப்படி இருக்கும்போது அப்படி பல தடைகளை தாண்டி பல முயற்சிகள் செய்தாலும் இடுக்கன் என்பது வரும், தடைகள் வரும். அப்ப இடுக்கன் அழியாமை, இடும்பை கிடும்பை படுப்பே இடும்பை கிடும்பை படாதவர். நமக்கு கலாமுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள், அடிக்கடி சொல்லுவார் அது. இடும்பை கிடும்பை படுப்பர், இடும்பை கிடும்பை படாதவர், துன்பத்திற்கு துன்பம் கொடுவர். உன் வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற துன்பங்களுக்கு துன்பம் கொடு. இப்படி பேசிக்கொண்டே போகலாம். இப்படி அப்படிப்பட்ட அற்புதமான பல தத்துவங்களை கொடுத்த மொழி நம் தமிழ் மொழி. சோ அந்த அடிப்படையில் தான் இது எல்லாத்தையுமே இந்த இளைய தலைமுறைக்கும் வருங்கால தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் நமது தமிழ் மாத இதழை பத்தி நம்ம யோசிக்கிறோம். அதில் இங்க இருக்கின்ற ஆளுமைகள் எல்லாருமே அதற்கு மனப்பூர்வமான ஒப்புதலை கொடுத்து அத்தனை விதமான முயற்சிகளுக்கும் அதற்காக தங்களோட ஒத்துழைப்பை நல்குவதாக சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி விரிவாக நாம் புதன்கிழமை என்று பேசுவோம். இப்போதைக்கு இந்த தகவல்களாக நான் சொல்ல விரும்புவது, அதற்கான அச்சு வேலைகள் பாதி முடிந்து விட்டன, கட்டுரை வடிவமைப்புகள் முடிந்து விட்டன, கட்டுரையாளர்கள் பெரும்பகுதி எல்லாருமே கட்டுரைகளை கொடுத்துட்டாங்க. ஓரிரு நாட்கள்ல அதோடைய ப்ரூஃப் வந்துடும். ஒரு 10-15 நாட்களுக்குள்ள புத்தகத்துடைய முழு வடிவம் தயாராயிடும். இது நம்மளுடைய மிக முக்கியமான பொறுப்பு, இதற்கான சந்தாதாரர்களை திரட்டுவதுதான். அதை பத்தி விரிவா நம்ம புதன்கிழமை பேசுவோம். சுருக்கமா அதை பத்தி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட இந்த புத்தகம் தொடங்கப்படும் பொழுதே, இந்த புத்தகம் லான்ச் ஆகும் போதே மினிமம் ஒரு 500 சந்தாதாரர்கள் உலகமெங்கும் இருக்கணும்ன்றதை நம்மளுடைய ஒரு குறிக்கோளா வச்சிருக்கோம். அது நம்மளுடைய மிகச்சிறந்த ஆளுமைகள், நம்மளுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஏற்கனவே தெரிவிச்சாங்க. நமது செயலாளராக இருக்கட்டும், பொருளாளராக இருக்கட்டும், இணை செயலாளர், நம்மளுடைய அவைத்தலைவர் நமது புவனேஸ்வரி உட்பட அனைவருமே அதை தெரிவிச்சாங்க. இந்த நூல், இந்த தமிழமுது இதழ் வெளிவரும் பொழுதே 500 பேர் அதற்கான உறுப்பினர்களாக சந்தாதாரர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம எடுத்திருக்கிறோம். அதை எப்படி செய்வது, அதை எப்படி நாம் பிரித்துக் கொள்வது, அதற்கான முயற்சிகளில் நாம் எப்படி முன்னெடுப்பது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக நமது செயலாளரும் பொருளாளரும் கலந்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விளக்கத்தை கொடுப்பாங்க. அவை நிறைவுற்ற பிறகு, தமிழமுது மாதழ் வெளிவந்த பிறகு, நம் கையில் அது தவழ்ந்த பிறகு, அதை ஆகச்சிறந்த ஆளுமைகளுடைய துணையோடு நம்ம வெளியிடும். 50 விழாவாக மகாத்மா காந்தி பிறந்த தினம், அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தினம், ஒரு மிகச்சிறந்த கவி அரங்கம். அந்த கவி அரங்கம் பெரும்பாலும் தமிழுக்காகவும் பெண்மையும் போற்றும் வகையில இருக்கும்.
இந்த தமிழமது மாத இதழ் வெளியீடு மற்றும் வழக்கம் போல நமது நிகழ்வில் ஒரு பகுதியாக இருக்கிற விருதுகள் வழங்குறது. இந்த 5ம் சேர்ந்த ஒரு 50 விழாவாக அது இருக்கும். பெரும்பாலும் 99% அக்டோபர் 15 நமது மாண்புமிகு மனித புனிதர், தமிழினத்தின் தலைமகன், ஒவ்வொரு இந்தியனின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் தங்க மகன், இந்த உலகமே வியந்து பார்த்த ஒரு உன்னதமான மனித பிரிவு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் அதை வெளியிடணும்ன்றதுதான் என்னுடைய ஒரு எண்ணமா வச்சிருக்கேன். அதை நோக்கிய பயணம் தான் நம்ம பண்றோம். முடிந்தவரை அந்த நாளில் நாம் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். இது சம்பந்தமாக மீண்டும் பல தகவல்களை புதனன்று 8:30க்கு இதை பற்றி மட்டும் நாம் விரிவாக பேசுவோம் என்று சொல்லி என்னுடைய உரையை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும், ஏன்னா எவ்வளவு விஷயம் நான் பேசினா கூட அதை நீங்க பொறுமையா கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, அதற்கே உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நான் சொல்லணும். உங்களின் மூலமாக நான் தெரிந்து கொண்டு இருக்கின்ற சில விஷயங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்ல விரும்புறேன். இந்த கோகுலாஷ்டமி நாளை 2 நிகழ்ச்சிகளாக நம்ம நடத்தினதா நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். இதை நம்ம லைவ் போடல, ஆனாலும் இந்த ரெக்கார்டட் வெர்ஷனே லைவில் போடக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான நிகழ்ச்சியை இது அமைஞ்சிருச்சு. அவ்வளவு கருத்து செறிவான ஒரு நிகழ்ச்சியை இது அமைஞ்சிருச்சு. கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணனை பற்றி நிறைய பேசணும். இன்று அந்த கிருஷ்ணரின் வாழ்க்கையின் படி எப்படி வாழ்வது என்பதை பற்றி நம்மை நாமே எப்படி பகுப்பாய்வு செய்வது என்பதை பத்தி பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி ஆகுது. இருந்தாலும் கூட சிங்கப்பூர் செந்தில் இன்னும் இணைப்புல இருந்து இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. ஜோதிலட்சுமி அவர்கள் 10 மணி ஆகுது, இட்லி சுட்டாங்களான்னு தெரியல, அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. புவனேஸ்வர் அவர்கள் 8 மணிக்கு இணைஞ்சாங்க, மிக சிறப்பா கேட்டுட்டு இருக்காங்க. லலிதாம்பிகை கிருஷ்ணருடைய படையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. செல்லப்பாண்டி அவர்களும் மிக அற்புதமான உரையை கொடுத்தாங்க. நம்மளுடைய லிங்கேஸ்வரி அவர்கள் இந்தோனேஷியாவில இருந்து அந்த பூஜையில் பங்கெடுத்து விட்டு இங்க இணைஞ்சிருக்காங்க. பாவலர் பத்ரிஷா சில இணைப்பின் காரணமாக தொடர்ச்சியா அவங்க பயணம் பண்ண முடியல. ஒரு சில ஆளுமைகள் ஒரு சில பணி சூழல் காரணமா இணைய முடியல. இருந்தாலும் இணைந்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் பதிவை பார்க்க இருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லி புதனன்று இரவு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்.